Good day, students. Welcome to another physics class. Today we are going to learn about moving coil galvanometer. Last week, imagine this as a current carrying coil எடுத்துக்கிறோம். current வந்து clockwise-ல போயிட்டுருக்கு. இந்த current carrying coil வந்து magnetic field இல்லை, north south magnetic field நீ வைக்கும்போது it experiences a torque. That means it starts to rotate. That torque வந்து நம்ம we figured it out, that torque is equal to the torque is nothing but n a b sin theta. Okay, இதில் வந்து n is number of turns. இப்போ ஒரு டர்ன் வச்சுன்னா ஒரு டைம் இருக்கும், ரெண்டு டர்ன் வச்சுன்னா ரெண்டு டைம் இருக்கும். ஸோ த டார்க் டிபெண்ட்ஸ் அப்பான் இன்னொரு ஐ இருக்கும், NAB I sin theta. It depends upon number of turns and area of the coil. ஏன்றது வந்து how much of the space that this coil encloses. ஸோ பெரிய காயிலாக வச்சிங்கன்னா பெரிய டார்க் கிடைக்கும். ஓகே, this is done. Bன்றது வந்து how much of the magnetic field that you are placing that coil in. அந்த காயில் நம்ம வைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து I வந்து what is the value of the current that flows through this. sin theta வந்து டீட்டாங்கிறது வந்து ஆங்கிள் பிட்வீன் இந்த ஏரியாவுக்கு நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்படி இருக்கும்போது நார்மல் மேலே இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு 90 இருக்கும். இப்படி இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே டைரெக்ஷனில் தான் இருக்கும். இதனுடைய ஏரியா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாட்டுக்கு பர்பண்டிகுலருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கிற இதுதான் வந்து டார்க்குன்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர்ன்ற டிவைஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு மெஷர் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம லேர்ன் பண்ண பிரின்சிபல் படி தான் நம்ம இதை லேர்ன் பண்ண போகிறோம். அதனுடைய கம்போசிஷன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் ஒரு சில வேரியேஷன் இருக்கும். இப்போ டார்க் வந்து ஒரு காயில் வந்து நான் இப்படி வச்சுருக்கேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த்துக்கு பார் மேக்னெட் இப்படியும் சவுத்துக்கு பார் மேக்னெட் இப்படியும் நான் வச்சேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் லைக் திஸ். இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்வேஸ் லைக் தட் இருக்கும்போது நீ அதில் ஒரு காயில் வைக்கிறீன்னா அந்த காயில் வந்து அந்த டீட்டா வந்து இப்படி இருக்கும்போது 90 டிகிரி இருக்கும், இப்படி இருக்கும்போது 90 டிகிரி இருக்கும், இப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி வேறு ஒரு வேல்யூ வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காயில் எங்கே இருந்தாலும் டீட்டா வந்து 90 டிகிரி இருக்க மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஸோ தட் டார்க் பிகம்ஸ், அதாவது ஸோ we are trying to create a magnetic field where theta is equal to 90 degree, so that the torque would be NABI மட்டும்தான். I hope you understand it. அப்போ how can we create that kind of thing where நீ ரொட்டேட் ஆகும்போது, இப்போ இதில் திங்க் பண்ணினா இப்படி இருக்கு, இப்போ இப்படி இருக்கும்போது ஒரு டார்க் இருக்கும், ஏன்னா டீட்டா வேறு. இப்படி இருக்கும்போது ஒரு டார்க் NABI எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். இப்படி இருக்கும்போது ஒரு டீட்டா இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் டீட்டா 90 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம்னா இந்த டார்க் வந்து த்ரூ அவுட் த மோஷன், த்ரூ அவுட் த ரொட்டேஷனில் வந்து ஜீரோவாக இருக்க வைக்கிறதுக்கு என்ன ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. அது எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் மேக்னெட்டுக்கு பதில் நீ ஒரு கர்வ்டு மேக்னெட் வச்சின்னா அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஏன் அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குன்ற டீட்டெயில் வந்து இட்ஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் அவர் கோர்ஸ்னா. பட் ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறதுனால நமக்கு என்ன வருதுன்னா, இந்த மாதிரி ஷேப்பில் மேக்னெட் வைக்கிறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் த ஃபீல்ட் லைன்ஸ் கைண்ட் ஆஃப் கோஸ் லைக் திஸ். ஓகே,
இப்போ இங்கே நார்த் சவுத் வைக்கிறேன்னு வையேன். இப்போ இந்த சென்டரில் நீ காயில் பிளேஸ் பண்ணுற, அதாவது இப்போ நான் மேக்னெட் எப்படி பார்க்குறேன்னான்றதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும்போது ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போய்ட்டுருச்சு. இப்படி கர்வ்டாக இருக்கும்போது இப்படி வருது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி வருது. இப்போ நான் அந்த இடத்துல நான் இதை நான் ஃபேஸ் பண்ணுறேன், காயிலை நான் பிளேஸ் பண்ணுறேன்னு வையேன். காயிலை நான் பிளேஸ் பண்ணுறேன்னு வையேன். இஃப் அந்த பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக காமிக்க முடியல டயக்ராமில், பட் ஆனால் இல்லுஸ்ட்ரேஷனில் பாரு, வீடியோவில் பாரு, உனக்கு தெரியும். ஸோ இப்படி நான் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கும்போதும் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இதே இந்த ஒயருக்கு நேராக வந்து ஹிட் ஆகுது. ஏன்னா இப்படி வச்சுக்கிறேன், இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னா ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகுதுன்னா இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது, இந்த இடத்துலேருந்து இப்படி வருது. அப்படி இருக்கும்போது நான் நடுவில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறேன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக வந்து ஹிட் ஆகுது, இந்த இடத்துல இருக்கும்போதும் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹிட் ஆகுது, இந்த இடத்துல இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக ஹிட் ஆகுது, இந்த இடத்துல இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக ஹிட் ஆகுது. அப்போ இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பி வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த சைடில் ஹிட் ஆகுது. அதுக்கும் ஏருக்கும் இருக்கிற ஆங்கிள் 90. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக ஹிட் ஆகுது, ஏக்கும் பிக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து இதாக இருக்குது. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பி வந்து இப்படி போகுது. ஸோ பி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இந்த டயக்ராமில் இல்லாத மாதிரி பி வந்து காயிலுடைய பிக்யூஆர்எஸ்ன்னு சைடு இருக்கு இல்லையா, இது எந்த ரொட்டேஷனில் இருந்தாலுமே இந்த சைடுக்கு கரெக்டாக அந்த சைடுக்கு அலைன் ஆகிருக்கு. ஃபீல்ட் லைன்ஸு அலைன் ஆகிருக்குன்னா டீட்டா வந்து நம்ம எதுக்கும் மெஷர் பண்ணுறோம், ஃபீல்ட் லைன்ஸ்க்கும் இதுக்கு பர்பண்டிகுலருக்கும் மெஷர் பண்ணுறோம். இட்ஸ் ஆல்வேஸ் 90 டிகிரி வருது, ஆல்வேஸ் 90 டிகிரி. இந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணுறதுனால என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை திஸ் காலிக், அதாவது இது சுற்றுற அந்த திருப்பு விசை வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது இல்லையா. ஏன்னா டார்க் டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் ஆங்கிள் தீட்டா. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நீ வச்சுருந்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரு இடத்துல வேறு டீட்டா வருது. இந்த மாதிரி கர்வ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறதுனால காயில் எந்த சைடு திரும்பினாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படியே அலைன் ஆகுது. அப்போ ஆல்வேஸ் 90 டிகிரி பிட்வீன் தம் இருக்கிறதுனால டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை திஸ் காயில் வந்து பிளேஸ்ட் இன் அ கர்வ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் NABI பிகாஸ் தீட்டா would be 90 டிகிரி, sin theta equal to 1, sin 90 equal to 1. ஸோ நமக்கு டார்க் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி NABI. இதுதான் ஃபர்ஸ்ட் செட்டப் நான் சொல்லியிருக்கேன். இது புரியலன்னா இந்த வீடியோவை ரிப்பீட்டேட்டிவாக பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டேக் அவே பாயிண்ட் ஹியர். இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? அடுத்து இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நாம் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு டேக் அவே பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டேக் அவே பாயிண்ட் வந்து டார்க் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் throughout the motion, throughout the rotation. So this is the first, அதாவது நான் இப்போ டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக் ஈஸியாக புரியுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரெண்டாவது டெக்னிக்கல் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா. சப்போஸ் ஒரு பிளாக் இருக்கு, ஒரு பிளாக் ஒரு 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 வாலில் ஒரு ஸ்ப்ரிங்கை கட்டி நீ இந்த டைரக்ஷனில் இழுக்கிற, ஓகேவா. நீ இழுத்த உடனே ஸ்ப்ரிங்கை இழுத்த உடனே இது என்ன ஆகும், திருப்பி இந்த ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் இப்படி வந்துடும், கரெக்டாக. ஸோ அந்த ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் minus kx. ஸ்ப்ரிங்கோடைய மோஷனில் நீ படிச்சிருப்ப, வேர் k இஸ் த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நீ படிச்சிருப்ப, ஞாபகம் இருக்கா. ஸோ நீ இழுக்கிற ஃபோர்ஸ் மஸ்ட் ஆல்வேஸ் பி kx. நீ அந்த ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ண உடனே திஸ் சைட் ஃபோர்ஸ் 0 ஆகும்போது திஸ் kx ஆக்ட் ஆகி இதை கொண்டு வந்து திருப்பி அதே பொசிஷனில் விட்டுரும். திஸ் k இஸ் கால்ட் அ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஏன் இந்த இடம் மைனஸ் இருக்குன்னா, பிகாஸ் இட்ஸ் எ லீனியர் மோஷன்றதுனால திஸ் ஃபோர்ஸ் அண்ட் kx always act in the opposite direction. Spring motionல போன வருஷம் படிச்சது தான். Imagine if I'm placing this coil in a magnetic field, ஒரு இந்த காயிலை நான் ஸ்ப்ரிங்கில் கொடுத்துருக்குறேன்னு,
ஸ்ப்ரிங்கில் டைட்டாக வச்சுருக்கிறேன். இந்த காயிலை வந்து நான் ஸ்ப்ரிங்கில் டைட்டாக வச்சுருக்கேன். நீ மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் இந்த காயிலை வச்ச உடனே இது என்ன பண்ணும்? ரொட்டேட் பண்ணி விடும். ரொட்டேட் பண்ணி விடுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன ஆகும்? டக்குன்னு ஸ்ப்ரிங் இங்கே வைக்கிறதுனால, ரொட்டேட்டிங் ஸ்ப்ரிங் நீ வைக்கிறதுனால டக்குன்னு ரிட்டர்ன் வந்துடுது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். நான் ஸ்ப்ரிங் மாதிரி இப்போ கையை பிடிச்சிட்ருக்கேன். இப்படி கரண்ட்டை நீ கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிற வரைக்கும் கரண்ட் கேரிங் கண்டக்டரில் ஒன்றும் பண்ணாது. அதான் வைக்காத வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வச்சுன்னா டியூ டு தட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ஃப்ளூயன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட். திடீர்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இட் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்போ அந்த அந்த டார்க் இந்த இடத்துல லீனியருக்கு வந்து ஃபோர்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம டார்க்னு யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட் is equal to k theta இல்லையா? டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் த காயில் இஸ் k theta. this k is nothing but ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஏன் நம்ம இங்கே மைனஸ் யூஸ் பண்ணுறது இல்லை? ரொட்டேஷனில் மைனஸ் ப்ளஸ்ன்றது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இண்டிகேஷன் தான் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸோ டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை த காயில், டார்க் மெக்கானிக்கல் டார்க், அதாவது கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வர டார்க் இல்லை. மெக்கானிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டார்க் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு கே டீட்டா. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமா? நீங்கள் இங்கே கொடுக்குற ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும் ஸ்ப்ரிங்கில். தட்ஸ் ஒய் நீங்கள் இந்த ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணிட்ட உடனே இது வந்து நார்மல் பொசிஷனுக்கு வருது. தட் ஃபோர்ஸ் அப்போ அந்த ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் என்ன இருக்குன்னா கே இன்ட்டு எக்ஸ். கே வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு படிப்போம். அதே மாதிரி ரொட்டேஷனுக்கு கரண்ட்னால நாம் கொடுக்குற டார்க்கும் திருப்பி அதை எடுத்துட்டிங்கன்னா திருப்பி ரெஸ்டோரிங்காக நமக்கு வந்து ஒரே பொசிஷனில் வருதுன்னா திஸ் ரெஸ்டோரிங்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு போதில்லை. இங்கே வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ்ன்னு நம்ம படிப்போம். இங்கே ரெஸ்டோரிங் டார்க் இஸ் நத்திங் பட் கே டீட்டா. டீட்டா வந்து எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகுது. இப்போ இனிஷியலாக நீ கொடுக்கறதுனால இவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகுது, விட்டுட்டு ஒன்று திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது இல்லையா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்டோரிங் டார்க். அந்த இடத்துல ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து கேஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து ரெஸ்டோரிங் டார்க்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டு பாயிண்ட்டும் நீ ஏற்கனவே படித்தது தான். நான் ஐம் கிவிங் யூ குயிக் சினாப்சிஸ் ஆஃப் இட் ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக் வெல். அடுத்து டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர், மூவிங் காயில் கேல்வனோமீட்டருங்கிற டாப்பிக்கு நம்ம வருவோம். மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் இஸ் a device which is used to measure current. ஓகேவா? கரண்ட்டை மெஷர் பண்ண ஒரு டிவைஸ் தான் கேல்வனோமீட்டர். இதுக்கு நாம் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் நம்ம முன்னாடி காயில் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்றதை லேர்ன் பண்ணோம். காயில் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது? இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட். தட் ரொட்டேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட். நம்ம எவ்வளோ கரண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். பிகாஸ் NABI சைன் டீட்டா வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இப்படி வைக்கும்போது சைன் டீட்டா மேட்டர்ஸ், இப்படி வைக்கும்போது சைன் டீட்டா மேட்டர்ஸ் இல்லை. அப்படின்னும்போது NABI அப்போ கரண்ட்டை டிபெண்ட் ஆகி ரொட்டேஷன் பண்ணி, கரண்ட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதிகமாக ரொட்டேஷன் ஆகும், கரண்ட் கம்மியாக கொடுத்தீங்கன்னா இந்த காயிலில் கரண்ட் கம்மியாக கொடுத்தீங்கன்னா கம்மியாக வந்து ரொட்டேஷன் ஆகும். ஸோ தட்ஸ் ஹவ் இந்த ரெண்டு பிரின்சிபல் லேர்ன் பண்ணோம். இப்போ வந்து டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இந்த காயிலுக்கு மேலே நான் நீடில் வச்சுருக்கேன். இந்த காயில் வந்து டிஃபால்ட்டாக இப்படி இருக்குது. இந்த காயிலை நான் சுற்றி விட்டேன்னா இந்த காயில் வந்து டிஃபால்ட்டாக இப்படி இருக்கு. ஓகேவா? இந்த காயில் வந்து டிஃபால்ட்டாக இப்படி இருக்கு. நான் இப்படி வந்து ஃபீல்டு வந்து நான் இப்படி கொடுத்துட்ருக்கேன். நம்ம ஏற்கனவே நம்ம படித்தது வந்து இப்படி படிச்சிருக்கோம். ஃபீல்டு வந்து இப்படி போயிட்டுருக்கு. இப்படி நான் ரொட்டேட் பண்ணால் இப்படி திரும்பிக்கும். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஒரு காயில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த காயிலுக்கு மேலே நான் இப்படி வந்து வச்சுட்டேன். இப்படி வந்து ஒரு பாயிண்டர் வச்சுக்கிட்டேன். அந்த பாயிண்டர் காயிலுக்கு மேலே ஒரு பாயிண்டர்னு வச்சுக்கிட்டேன். ஸோ தட் பாயிண்டர் இண்டிகேட்ஸ் டு 0. ஒரு பாயிண்டர் வச்சுட்டு இந்த பாயிண்டர் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு பாக்ஸ்குள்ளே என்க்ளோஸ் பண்ணிட்டேன். இது நம்ம கண்ணுக்கு தெரியுறது இந்த பாயிண்டர் மட்டும் தெரியுதுன்னு வைங்க. பிரின்சிபல் நீ நினச்சிக்கோ. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே இந்த காயிலில் நான் கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வைக்கிறேன். கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வைக்கும்போது என்ன ஆகும்? திஸ் காயில் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க் அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட். கரெக்டாக? எக்ஸ்பீரியன்ஸ் டார்க் அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட். அப்போ இதில் நீ இப்படி வச்சுருக்கிற பாயிண்டர் என்ன இருக்கும்? இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட்.
கரண்ட் நீ விட்டுட்டினா இட் கம்ஸ் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன். இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட். அதிக கரண்ட் கொடுத்தீங்கன்னா அதிகமாக ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த பாயிண்டர் வந்து இனிஷியலாக ஜீரோவில் இருக்கும். அப்புறம் நீ கரண்ட்டை கொடுக்க கொடுக்க இந்த பாயிண்டர் இங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும். திடீர்னு கரண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாயிண்டர் இங்கே வந்துடும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ஹோல் பிரின்சிபல் ஆஃப் டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னென்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கேரிங் காயிலை வைக்கும்போது it starts to rotate. அப்போ அந்த ரொட்டேஷன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தட் யூ ஆர் ப்ரொவைடிங் டு இட். ஓகேவா? நீ அந்த கரண்ட்டை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு மேலே நீ ஒரு பாயிண்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாயிண்டர் மூவ் ஆகுது. பாயிண்டர் மூவ் ஆகும்போது யூ ஈஸிலி ஃபிகர் இட் அவுட். ஹவு மச் கரண்ட் இருக்குன்றதை ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம் இல்லையா? 2 ஆம்பியருக்கு இவ்வளோ மூவ் ஆகும், 4 ஆம்பியருக்கு இவ்வளோ மூவ் ஆகும், 8 மில்லி ஆம்பியர். அதாவது டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் இஸ் a வெரி சென்சிட்டிவ் டிவைஸ். ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு தான் அது வந்து மெஷர் பண்ணும். ஓகேவா? ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட். ஸோ யூ ஆர் மெஷரிங் இட் திஸ் வே. ஓகே. இப்போ அந்த இடத்துல நாம் கொடுக்குற ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஃபார் அ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னா நம்ம ஸ்ப்ரிங்குக்கு நம்ம படிக்கும்போது இங்கேயும் அதே தான். ரொட்டேஷனில், அதாவது நம்ம 11th புக்லேயே நம்ம ரெண்டுக்குமே பேரலாக தான் படிச்சிருப்போம், லீனியருக்கும் ரொட்டேஷனுக்கும். வாட் எவர் வி டூ இன் லீனியர், ரொட்டேஷனில் சேம் திங் ஹேப்பன்ஸ். அங்கே ஃபோர்ஸுன்றோன்னா இங்கே டார்க்குன்னு இருப்போம். இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு புக்கில் ஒரு டேபிள் காலமே போட்டு கம்பேரிசன் கொடுத்துருப்பாங்க. ஃபோர்ஸ்க்கு பேரலான டேர்ம் வந்து டார்க்கு, இங்கே வந்து வெலாசிட்டின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஆங்குலர் வெலாசிட்டி, இங்கே ஆக்சலரேஷன் சொல்கிறீங்கன்னா இங்கே ஆங்குலர் ஆக்சலரேஷன், இங்கே ஏன்னு சொன்னீங்கன்னா அங்கே ஆல்ஃபா, இங்கே வீன்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒமேகா. ஆல் திஸ் திங்ஸ் தட் யூ ஹேவ் லேர்ன்ட் இன் 11th ஸ்டாண்டர்ட். இந்த இடத்துல நம்ம அங்கேருந்து எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, இஃப் ஐ எம் புல்லிங் இட் அப்படின்னா the force that I am giving must be equal to restoring force இருந்தால் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருக்கும். இந்த இடம் நான் அதிகமாக போயிட்டு இருந்தால் இந்த இடத்துல மூவ் ஆகிட்டே இருக்கும். இல்லை ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது என்னுடைய ஃபோர்ஸை விடனா இது இந்த பக்கம் மூவ் ஆகிடும். ஆப்வியஸ்லி ஒரு பாயிண்டர் வந்து ஒரு இடத்துல நிற்கிதுன்னா, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல நிற்கிது, விட்டால் அங்கே போயிடுது அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸும் நான் இழுக்கிற ஃபோர்ஸும் வந்து ஒரே ஃபோர்ஸாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீ கரண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக ஒரு இடத்துல நிற்கிதுன்னா ஸ்ப்ரிங்கு கொடுக்குற கேட்டீட்டாவும் அந்த கரண்ட் காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறதுனால உருவாகிற டார்க்கும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த பாயிண்டர் வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்கும். பிகாஸ் நீ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நிறுத்திட்டினா டக்குன்னு இங்கே வந்துடும். அதே மாதிரி நீ அந்த இடத்துல புல் பண்ணுறதை நிறுத்திட்டிங்கன்னா ஸ்ப்ரிங்கு தானாக ஒரு இடத்துக்கு போயிடுது இல்லையா? ஸோ சிமிலர் திங் லீனியருக்கும் இதுக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆங்குலருக்கு நம்ம படித்தோமா 11th ஸ்டாண்டர்ட்லன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த இடத்துல வந்து டார்க் டியூ டு காயில் பிளேஸ்ட் இன் அண்ட் ஒரு இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இப்படி போய் நிற்கிது, ஒரு இடத்துல நிற்கிதுன்னா அந்த பாயிண்டில் நீ திங்க் பண்ணினா என்ன நடந்திருக்கும்? தட் இது கொடுக்குற டார்க்கும் ஸ்ப்ரிங் கொடுக்குற டார்க்கும், ஸ்ப்ரிங் வந்து ரெஸ்டோரிங் டார்க்கு திருப்பி கொடுக்கும், அதுவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் அந்த பாயிண்டர் ஒரு இடத்துல நிற்கிது. காயில் பிளேஸ்ட் இன் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மஸ்ட் பி ஈக்குவல் டு இந்த மெக்கானிக்கல் டார்க் இல்லைன்னா ரெஸ்டோரிங் டார்க் இல்லையா? ஓகே. ஸோ வித் திஸ் வி கேன் மேக் அ கிளியர் திங்ஸ். வந்து அதையே நம்ம இதில் எழுதுகிறோம். கேடீட்டா இதுதான் ரெஸ்டோரிங் டார்க் must be equal to NABI sin theta வரும். sin theta வந்து ஆல்வேஸ் 90 டிகிரி வர்றதுனால we are ignoring it. ஏன்னா டார்க் வந்து ஆல்வேஸ் ஒரே டார்க்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற படத்தை நீ பார்த்தீங்கன்னா, இந்த படம் என்னென்னா, போன படம் பார்த்தீங்கன்னா இப்படி சைட் வியூ இந்த காயில் ஃபுல்லாக தெரியுற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கிற படம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டாப் வியூ, இந்த காயிலுடைய தலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நின்று பார்க்குறாங்க. மேலேருந்து பார்க்குற 2 கர்வ்டு மேக்னெட் இருக்குது. முதல்ல நீ எப்படி பார்த்தீங்கன்னா 2 பார் மேக்னெட் இருக்கும், அதுக்கு மேலே இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்திருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா 2 கர்வ்டு மேக்னெட் பார்க்குற, அதுக்கு நடுவில் இப்படி வச்சுருக்கிற தலையிலேருந்து பார்க்குற இங்கே பாயிண்டர் இருக்குது. அதுதான் அந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த டயக்ராமில் பார்க்குறது. தட்ஸ் வாட் இட் இஸ். இப்போ கேடீட்டா மஸ்ட் பி ஈக்குவல் டு இது இல்லையா? இப்போ I must be equal to K theta by NAB.
Am I getting it correct? Theta by NP correct. ஓகேவா? ஸோ கேன்றது என்ன? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். அது நம்ம வச்சிருக்கிற ஸ்ப்ரிங்கோடைய கான்ஸ்டன்ட்டு. NA Bன்றது Nன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில், ஏரியா, B இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஆல் திஸ் திங்ஸ் ஆர் some form of constant values இல்லையா? So this is called as galvanometer constant. This is G. ஒரு கேல்வனோமீட்டருக்கும் டிசைட் பண்ணியிருப்போம் கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட். அதை எதை வச்சு டிசைன் பண்ணியிருப்போம்? நான் கேல்வனோமீட்டருக்கு அடியில் ஒரு ஸ்ப்ரிங் வைக்கிறேன். அந்த ஸ்ப்ரிங்கோடைய K என்ன? இட்ஸ் மெக்கானிக்கல் ப்ராசஸ். N என்ன? எத்தனை டர்ன் நான் வச்சுருக்கிறேன்றதையும் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் மாற்றலை. ஏரியாவும் மாற்றலை, பியும் மாற்றலை. நான் கேல்வனோமீட்டர் டிசைன் பண்ணும்போதே இது எல்லாத்தையும் நான் கரெக்டாக டிசைன் பண்ணிட்டேன்னா ஆல் திஸ் திங்ஸ் ஆர் கேல்வனோமீட்டர் இல்லையா? கேல்வனோமீட்டர். ஸோ I is equal to G theta. That means that however much நான் I கொடுக்குறனோ அதுக்கேற்ற மாதிரி டீட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 ஆம்பியருக்கு டீட்டா இங்கே இவ்வளோ வரும். 3 ஆம்பியர் கரண்ட் இந்த காயிலில் நீ கொடுத்தீங்கன்னா இவ்வளோ வரும். 4 ஆம்ப் கொடுத்தா இது எவ்வளோ வரும். 5 ஆம்ப் கொடுத்தா இவ்வளோ. இந்த டீட்டாவை பொறுத்து, எவ்வளோ டீட்டா பொறுத்து இதாகும் இல்லையா? அப்போ நீ வந்து 2 ஆம்பியர் கொடுத்தா ஒரு டீட்டா வருதுன்னா அங்கே இந்த இடத்துல லேபிளில் நீ 2ன்னு போட்டுப்ப, இந்த இடத்துல 4ன்னு போட்டுப்ப, இந்த இடத்துல 6ன்னு போட்டுப்ப, இங்கே 8ன்னு போட்டுப்ப. ஸோ நீங்கள் 8 ஆம்பியர் கொடுத்தீங்கன்னா மோர் ஆங்கிள் டீவியேட் ஆகும். ஸோ யூ வில் கெட் திஸ் ஆங்கிள் டீவியேட் ஆகும். 6ன்னு போட்டிங்கன்னா இங்கே ஆகும். ஸோ த்ரூ திஸ் I is proportional to theta. I is proportional to theta. That's what we are establishing it. எவ்வளோ கரண்ட் கொடுக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேஷன் இருக்கும். த்ரூ தட் we can measure the amount of current. ஏன்னா ஜியோடைய வேல்யூ நமக்கு தெரியும். இதை வைத்து ஐயை எப்படி மெஷர் பண்ணுவோம்னா அதில் ரீடிங்கில் நம்ம பார்த்து டீட்டா எவ்வளோ ஆயிருந்ததுன்னா இவ்வளோ கரண்ட்டுக்கு தான் அவ்வளோ ஆயிருக்கும், இவ்வளோ கரண்ட்டுக்கு இவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்றத வைத்து கரண்ட் என்னன்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? ஸோ நான் அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த காயில் இருக்கு இல்லையா, அந்த காயிலுடைய ஒரு டெர்மினல் இங்கேயும் இன்னொரு டெர்மினல் இன்னொரு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து நீ கரண்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த கரண்ட் உள்ளே ஃப்ளோ ஆகும்போது போயிட்டு இந்த பக்கம் வரும். உள்ளே இந்த காயிலுக்குள்ளே கேல்வனோமீட்டருக்குள்ளே போயிட்டு வரும்போது என்ன ஆகும்? டிபெண்டிங் அப்பான் ஹவு மச் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றதை பொறுத்து டிஃப்ளெக்ட் ஆகும். அந்த டிஃப்ளெக்ஷனை வச்சு எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி பிரின்சிபல் பிஹைண்ட் டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் தான். ஆல் திஸ் பாயிண்ட் வந்து நீ ரிமெம்பர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு கிளியராக புரியும். அடுத்து இந்த இடத்துல இன்னொரு செட்டப் கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டப் ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு வேர்டு மட்டும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம் போட்டுட்டு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா ஹெல்ப் ஆஃப் லேம்ப் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட். இந்த டிஃப்ளெக்ஷனை வந்து ஹெல்ப் ஆஃப் லேம்ப் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் என்ன பண்ணோன்னா அந்த காயிலுக்கு மேலே ஒரு பாயிண்டர் வச்சு அந்த பாயிண்டர் டிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம ரீடிங்காக எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ லேம்ப் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட்டுன்றது என்னென்னு பார்த்தோன்னா சின்ன வயசில் நம்ம ஒரு விளையாட்டு, உங்களுக்கெல்லாம் சின்ன வயசு தானோ, எனக்கு சின்ன வயசில் ஒரு சின்ன விளையாட்டு, சன்லைட் வருதுன்னு வையேன், சன்லைட்டுக்கு வரும்போது நம்ம கண்ணாடி பிடிச்சிட்ருப்போம். இல்லை வாட்சோ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா பட்ட உடனே இதனோட ரிஃப்ளெக்ஷன் ஒரு இடத்துல படும். இப்போ என்ன பண்ணுவோன்னா இப்படியே நீ மாற்றினீங்கன்னா என்ன ஆகும்? அந்த ரவுண்டாக அந்த வாட்சோட இமேஜ் தெரியுது இல்லையா, அதை அப்படியே மாற்றுவோம். இல்லை கண்ணாடி நீ இப்படி பிடிச்சினா இப்படி திருப்பினீங்கன்னா அங்கே போகும் இல்லையா? அந்த மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் இந்த காயிலுக்கு மேலே பாயிண்டர் வைக்காமல் மாடர்ன் கேல்வனோமீட்டர்ஸில் என்ன இருக்குன்னா இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு மிரர் வச்சுருக்காங்க. ஒரு மிரர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு லேம்ப்பு அடித்து மிரரில் அடித்து ஜீரோவில் போய் கரெக்டாக அந்த ரீடிங் அந்த லைட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் போய் படுது. ஜீரோன்ற எந்த இடத்துல லைட் படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் ஒரு ஸ்கேல் அந்த பக்கம் வச்சுருக்கேன், நான் ஜீரோவில் படுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட்டை நான் பாஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்னா the mirror starts to rotate. அதாவது the coil starts to rotate. coil start to rotate போது that mirror starts to rotate இல்லையா? அப்போ அந்த ஸ்கேலில் ஃபஸ்ட்டு ஜீரோவில் இருந்தது கொஞ்சம் தள்ளி காமிக்கும் இல்லையா? ஸோ if you look at this diagram, அதான் இங்கே லேம்பில் இருந்து கரெக்டாக வர லைட் கொண்டு போய் அந்த காயிலுக்கு மேலே இருக்கிற இந்த காயில் வந்து இந்த ட்ரம்மில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த காயிலுக்கு மேலே இருக்கிற மிரரில் நமக்கு படுது. மிரரில் பட்டு அது ஆக்சுவலி இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து லிட்டில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க நம்ம எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது இந்த படம் வந்து மாடர்ன் கேல்வனோமீட்டர் போட்டிருக்காங்க, எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தியரட்டிக்கல் கேல்வனோமீட்டர் போட்டிருப்பாங்க. இந்த லேம்ப் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு மட்டும் இது பாரு, இந்த காயிலை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காது.
லைட் நேராக இங்கே போகும்போது இனிஷியலாக என்ன ஆகும்னா இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு ஸ்கேல் இங்கே இருக்குது, இதில் ஜீரோவில் பட்டிருக்கும். இப்போ இந்த காயில் ரொட்டேட் ஆகும்போது மிரர் லைட்டாக ரொட்டேட் ஆகும்போது இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஹவர் மச் ரொட்டேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வேறு வேறு இடத்துல போய் ரிஃப்ளெக்ஷன் படும். பேஸ்ட் ஆன் இதை வைத்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணுறேன். அந்த செட்டப் தான் மிரர் அண்ட் இது செட்டப். இதில் ஒரே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் ஸ்கிப் தட் பார்ட். என்னது அது சொல்லவே இல்லைன்னு நீ நினைக்க தேவையில்லை. I hope you understand this. அடுத்து வந்து current sensitivity and voltage sensitivity of a galvanometer. galvanometerல ரெண்டு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் ஆல் அ லேர்னிங் பாயிண்ட் தான். NABI, KNABI எல்லாமே கரெக்டாக வந்துட்டோம். ஓகே, அடுத்து வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. கேல்வனோமீட்டரில் ஸ்கேல் டிவிஷன் இருக்கு இல்லையா, நம்ம இதில் லீஸ்ட் கவுண்ட் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் அ கேல்வனோமீட்டர்னு சொல்லி ஒரு டெர்மினாலஜி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே டெஃபினிஷன்ஸ் தான். நம்ம அடுத்து சொல்ல வர வேண்டிய டாபிக்ஸ் எல்லாமே டெஃபினிஷன்ஸ் தான். அப்படின்னா என்ன, அந்த வார்த்தையை என்ன மீன் பண்ணுறாங்க, அதாவது ஒரு 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 இதுக்கு ஒரு ஸ்கேல் ஒரு யூனிட் டிவிஷன் இருக்கு இல்லையா, ஒரு யூனிட் டிவிஷன் ஆகிறதுக்கு எவ்வளவு கரண்ட் தேவைப்படும். ஏன்னா கரண்ட் ஆனால் டிஃப்ளெக்ஷன் ஆகும், அதிக கரண்ட் இருந்தால் அதிக டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஒரு ஸ்கேல் அங்கே இருக்கிற அந்த ஸ்கேல், இந்த ஸ்கேல் இல்லை இந்த ஸ்கேல் கூட எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஸ்கேலோடைய டிவிஷனுக்கு நம்மளுடைய பாயிண்டர் மூவ் ஆகிறதுக்கு எவ்வளவு கரண்ட் தேவைப்படுதோ that is what we call this figure of merit of a galvanometer. It's just a definition. The definition அப்படியே படிக்கிறேன். It is defined as the current which produces a deflection of one scale division in the galvanometer. Straightforward படிச்சுக்கோ. அடுத்து sensitivity of a galvanometer. Sensitivityனா என்ன, நம்ம ஜென்ரலாக சென்சிட்டிவ் பர்சன் சொல்லுவோம். சென்சிட்டிவ் பர்சன்னா எதை நம்ம யாரை சொல்லுவோம், பர்சன் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தால் கூட எமோஷன் ஆகிறவங்கள சென்சிட்டிவ் பர்சன்னு சொல்லுவோம். யாராவது நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்கன்னா உடனே நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ தோஸ் பீப்புள் ஆர் சென்சிட்டிவ் பர்சன். பை த வே சென்சிட்டிவிட்டி இஸ் நாட் அ பேட் திங். லாட் ஆஃப் சென்ஸ்லெஸ் பீப்புள் தான் இங்கே இருக்கிறாங்க. சென்சிட்டிவிட்டி இஸ் அ குட் திங். ஓகேவா, யூ ஷுட் பி சென்சிட்டிவ் டு அதர்ஸ் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ சென்சிட்டிவிட்டி இஸ் வெரி எசென்ஷியல். இப்போ சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ கேல்வனோமீட்டர்னால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு சென்சிட்டிவ் த கேல்வனோமீட்டர் இஸ். அப்போ நான் எவ்வளோ கரண்ட் நான் கொடுக்குறேன்னு வையேன், அது என்ன ஆகுது, டிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஓகேவா, அப்போ ஒரு டீட்டா டிஃப்ளெக்ஷனுக்கு எவ்வளோ கரண்ட் தேவையாகுது அப்படிங்கிறது தான் கரண்ட் சென்சிட்டிவ் தானே. இல்லை சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ கேல்வனோமீட்டர் இப்படி எடுத்துக்கலாம். அதாவது ஹவு சென்சிட்டிவ் த கேல்வனோமீட்டர் இஸ் அப்படின்னா, நீ கரண்ட் லைட்டாக கொடுத்தீங்கன்னாவே டக்குன்னு டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா த கேல்வனோமீட்டர் இஸ் வெரி சென்சிட்டிவ். கரண்ட் நீ அது எப்படி, அந்த ப்ராசஸ் எப்படிங்க சார், கரண்ட்டு நீ கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னாவே அதிகமாக போகுது அப்படின்னா, நீ ஸ்ப்ரிங்கு சப்போஸ் லூஸாக வச்சுருக்கிறேன்னு வையேன், இல்லை NAB இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே நீ சின்னதாக வச்சுருந்தேன்னு வையேன், கொஞ்சம் கரண்ட்டுக்கே அதிக டிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் இல்லையா. ஏன்னா டார்க் டிபெண்ட்ஸ் அப்பான், திருப்பு விசை டிபெண்ட்ஸ் அப்பான் ஆல் திஸ் ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீ கம்மியாக வைக்கிறேன்னா யூ வில் கெட், அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீ அதிகமாக வைக்கிறேன்னா யூ கெட் மோர் டார்க் இல்லையா. கம்மியாக வைக்கிறேன்னா யூல் கெட் லெஸ் டார்க் இல்லையா. ஓகே, அதாவது இப்படி எடுத்துக்கோ. வென் சென்சிட்டிவிட்டின்றது வந்து ஒரு யூனிட் ஆஃப் கரண்ட்டுக்கு எவ்வளோ போகுதுன்றது, கொஞ்சம் நான் கரண்ட் கொடுத்தேன், அதிகமாக டீட்டா காமிக்குதுன்னா அப்போ அதிகமாக கரண்ட், இது வந்து சென்சிட்டிவ் கேல்வனோமீட்டர். கொஞ்சம் கரண்ட் எதுக்கு இந்த சென்சிட்டிவிட்டின்ற டெர்மினாலஜி கொடுக்குறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஹவு சென்சிட்டிவ் கேல்வனோமீட்டர் வந்து வெரி சென்சிட்டிவ்னா ரியலி மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை மெஷர் பண்ணலாம். கரெக்டாக, வெரி சென்சிட்டிவ் கேல்வனோமீட்டர் நீ கொடுக்குறீங்கன்னா நீ மெஷர் பண்ணுற ரீடிங்ஸ் என்னவோ இங்கேருந்து இங்கே தான். ஆனால் ரொம்ப மைன்யூட் கரண்ட்டுக்கே டக்குன்னு இங்கே போகுதுன்னா அப்போ உனக்கு என்னென்னா அந்த மைன்யூட் கரண்ட்டுமே மெஷர் பண்ணுதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ கேல்வனோமீட்டர்ன்ற டெர்மினாலஜி எதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஸோ தட் if the sensitivity of a galvanometer is high na, that implies that galvanometer can be used to measure small variation of the current. ஸோ சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேல்வனோமீட்டர்ன்றது பை டெஃபினிஷன் என்னென்னா ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் காமிக்குதுன்றது சென்சிட்டிவிட்டி. ஸோ கரண்ட் சென்சிட்டிவிட்டி, ரெண்டு சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேல்வனோமீட்டர் கொடுக்குறாங்க, கரண்ட் சென்சிட்டிவிட்டி அண்ட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி.
current sensitivity, அடுத்து voltage sensitivity. current sensitivityன்றதுக்கு நோட்டேஷன் வந்து IS. ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வருதுன்றது கரண்ட் சென்சிட்டிவிட்டி. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டின்றது சிமிலர். ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வருதுன்றது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் தீட்டா பை ஐன்னும் போது இந்த ஆல்ரெடி I ஈக்குவல் டு ஜி தீட்டான்னு பார்த்தோம். திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் 1 by gன்னு போடலாமா? தீட்டா பை I இஸ் நத்திங் பட் 1 by g இல்லையா? ஸோ திஸ் இஸ் கரண்ட் சென்சிட்டிவிட்டிக்கான ஃபார்முலா. இல்லை அனதர் வேல எடுத்தோம்னா ஜியை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஜி இஸ் நத்திங் பட் கே பை என்ஏபி 1 by கே பை என்ஏபின்னு போடலாம். புக்கில் நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இது நீ பார்த்தினாவே புரிஞ்சுப்பேன். என்ஏபி பை கே இஸ் த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேல்வனோமீட்டர். ஸோ இது வந்து கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணுறோன்னா இந்த ரொம்ப மினிமம் வேரியேஷன் ஆஃப் கரண்ட்டை நம்ம வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுறோம். வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இஸ் நத்திங் பட் வி பை ஐ. எகெயின் நமக்கு வந்து வி கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் ஐ இன்ட்டு ஆர் இல்லையா? தீட்டா பை சாரி வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி வி பை ஐ இல்லை, தீட்டா பை வி. என்ன எழுதியிருக்கேன் பாரு, விஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு யூனிட் வோல்டேஜுக்கு எவ்வளோ தீட்டா. இங்கே ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு எவ்வளோ தீட்டான்றது கரண்ட் சென்சிட்டிவ். ஒரு யூனிட் வோல்டேஜுக்கு எவ்வளோ தீட்டா வருதுன்றது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் தீட்டா பை வி. எப்படி எழுதலாம்? ஐ இன்ட்டு ஆர், ஆர் ஆஃப் த கேல்வனோமீட்டர், ஆர் ஆஃப் த கேல்வனோமீட்டர். திஸ் தீட்டா பை ஐ இஸ் நத்திங் பட் 1 by g. தீட்டா பை இஸ் நத்திங் பட் 1 by g இன்ட்டு ஆர்ஜின்னு எழுதுகிறோம். இந்த ஜிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ஏபிஐ இல்லைன்னா என்ஏபி பை கே இன்ட்டு ஆர்ஜி. தீஸ் ஆர் ஆல் டெஃபினிஷன்ஸ் தட் யூ ஹாவ் டு லேர்ன். பட் அந்த டெஃபினிஷனை எதுக்காக டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத we understand it. ஸோ பிரின்சிபல் வந்து ஒரு குயிக் சினாப்சிஸ் கொடுத்தோன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது ஒரு பாயிண்ட்லேயும் ஒரு டார்க் இருக்குது. எல்லா பாயிண்ட்லேயும் ஈக்குவல் டார்க் வைக்கணும்னா மேக்னெட் இப்படி வைக்காமல் க்ராஸ் பண்ணி வைக்கிறதுனால தட் இஸ் பாசிபிள். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம். இன்னொன்று என்ன பண்ணோன்னா காயில் அப்படியே ஃப்ரீ டு ரொட்டேட்டாக பண்ணாமல் என்ன பண்ணால் காயில் நீ ரொட்டேட் பண்ணினாலும் இட் கம்ஸ் பேக் டு இட் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இட் இஸ் அட்டாச் டு எ ஸ்ப்ரிங். அந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அட்டாச் பண்ணிவிட்டு நான் இப்போ இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரொட்டேஷன் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கரண்ட்டுக்கே அதிக ரொட்டேஷன் கொடுத்தோன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகம். கொஞ்சம் கரண்ட்டுக்கே கம்மியாக தான் போச்சுன்னா, அதிக கரண்ட்டுக்கே கம்மியாக போச்சுன்னா இட்ஸ் நாட் அ வெரி சென்சிட்டிவ் கேல்வனோமீட்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் த திங்ஸ் வந்து இதுக்கு மேலே பாயிண்டர் வைக்கிறதுனால கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டீட்டா ரொட்டேஷன் ஆகும். அந்த டீட்டாவை பொறுத்து நம்ம எவ்வளோ கரண்ட் அதில் ஃப்ளோ ஆகியிருந்தால் அந்த டீட்டா வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் வந்திருக்குன்ற அசம்ஷனில் we can measure a small variation of current using moving coil galvanometer. நிறைய இடத்துல நான் டேஞ்சன் galvanometerன்னு சொல்லிட்டேன்னு தெரில. இஃப் ஐ டிட் ப்ளீஸ் forgive me. இது ஏதோ பழக்கதோசில் சொல்லியிருப்பேன். ஸோ திஸ் இஸ் அ மூவிங் காயில் galvanometer. டேஞ்சன் galvanometer நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணோம். ஒரு கர்வ் போட்டு இது பண்ணிக்கணும். இந்த நேம்ஸ் எங்கேயாவது தப்பாக சொல்லியிருந்தா ஐ அப்பாலஜைஸ் ஃபார் இட். Okay, I hope you understand this topic. Let's move on to the next topic. Next ரெண்டு டாபிக் இருக்கு and that two topic concludes this lesson. Galvanometer to an ammeter. Okay. First வந்து we need to know what is an ammeter. Ammeter is a current measuring device இல்லையா? We already learned சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். Ammeter is a device to measure current. அப்போ galvanometer, அப்போ கேல்வனோமீட்டர் என்ன நம்ம நினைக்கிறோம்? கேல்வனோமீட்டர் இஸ் அ கரண்ட் மெஷரிங் டிவைஸ் டூ. அப்போ ஏன் கேல்வனோமீட்டரை அம்மீட்டரை கன்வெர்ட் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. கேல்வனோமீட்டருக்கும் அம்மீட்டருக்கும் யூ ஆர் ரைட், போத் ஆர் கரண்ட் மெஷரிங் டிவைஸ். கேல்வனோமீட்டர் வந்து இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் டிவைஸ். யூஸ்வலி இந்த சென்சிட்டிவ் டிவைஸ் வந்து இட் யூஸ்வலி மெஷர்ஸ் கரண்ட் இன் மில்லி ஆம்ப்ஸ் இல்லைனா மைக்ரோ ஆம்ப்ஸ். அந்த மாதிரி ரொம்ப லோ வேல்யூஸ் ஆஃப் கரண்ட் தான் மெஷர் பண்ணும். whereas ammeter வந்து 1 amp 2 amp 3 amp 4 amp 5 ampன்னு சொல்லி ஆம்பியர்ஸ் ஹை வேல்யூ ஆஃப் கரண்ட்டை மெஷர் பண்ணும்.
ஸோ இப்போ என்ன என்ன இந்த இந்த ஹோல் ப்ராசஸில் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம்னா, உன் கையில் கேல்வனோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அமீட்டராக அதை எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு க்ரியேட்டிவ் டாபிக். இது லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிறேன், அந்த ஸ்டோரியிலேருந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீ வந்து ஒரு லேப் நடத்துகிற, மேபி இந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீ சேல் பண்ணுற. அப்போ வந்து உங்ககிட்ட கேல்வனோமீட்டர் இருக்குது. கேல்வனோமீட்டர் இஸ் a வெரி சென்சிட்டிவ் டிவைஸ். உங்கள்கிட்ட இருக்க கேல்வனோமீட்டர் வந்து ரீடிங் வந்து எப்படி இருக்குன்னு நீ பார்த்தீங்கன்னா, கேல்வனோமீட்டர் வந்து 0 to 8 மில்லிஆம்ப் கரண்ட்டை டிவைஸ் பண்ண 8னா இந்த இடத்துல 4 மில்லிஆம்ப் இருக்கும், இந்த இடத்துல 6 இருக்கும், இந்த இடத்துல 2 இருக்கும். 2 மில்லிஆம்ப். கேல்வனோமீட்டர் வச்சுருக்க. திஸ் இஸ் அ கேல்வனோமீட்டர் நீ வச்சுருக்க. ஏன்னா வெரி அமௌண்ட். கேல்வனோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது போன டிவைஸில் பார்த்தோம். 8 மில்லிஆம்ப் வரைக்கும் டிஃப்ளெக்ஷன் உனக்கு காமிக்கும். யூ ஹேவ் திஸ் டிவைஸ் இன் யுவர் ஹேண்ட். உனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வராங்க. இந்த கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து 8 ஆம்ப் மெஷர் பண்ணுற மாதிரி அமீட்டர் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அமீட்டருங்கிற டிவைஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லை. ஆல் யூ ஹேவ் இஸ் அ கேல்வனோமீட்டர். உன்னுடைய நல்ல கிளைண்ட்டுன்றதுனால அவங்களுக்கு நான் வந்து அமீட்டர் கொடுக்கணும். ஆனால் என்கிட்ட அமீட்டர் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கிளவராக ஏதாவது ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது நான் ஆல்டர் பண்ணிட்டேன்னா அந்த கேல்வனோமீட்டரையே நான் அமீட்டராக மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா அந்த கிளைண்ட்டை நீ லூஸ் பண்ண விரும்பலை, அமீட்டர் இல்லைன்னு சொல்லி அனுப்ப விரும்பலை. ஸோ யூ ஆர் ட்ரைங் டு ஆல் யூ ஹேவ் இஸ் அ கேல்வனோமீட்டர் இன் யுவர் ஹேண்ட். நீ என்ன பண்ணுறேன்னா, யூ ஆர் ட்ரைங் டு கன்வெர்ட் தட் கேல்வனோமீட்டர் இன்டு அன் அமீட்டர் to keep your client happy. So that is what this topic is about. How can you do that? ஓகேவா? அதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, 2-3 பேக் ஸ்டோரி. ஒரு சர்க்கியூட்டில் லிட்டில் பிட் அனலைசிஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இமேஜின் நீ ஒரு சர்க்கியூட் வச்சுருக்க. ஒரு சர்க்கியூட்டில் இது கால்குலேஷன்ஸாகவே ஒர்க் அவுட் பண்ணலாமா? உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். கால்குலேஷன்ஸாகவே நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ டைரெக்டாக கொண்டு போய் நான் இந்த கேல்வனோமீட்டரை நான் அமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீ இன்னொரு ஐடியா பண்ண நினைக்கிறேன். என்ன பண்ண நினைக்கிறேன்னா, இன்னொரு லேபிள் க்ரியேட் பண்ணுறேன். அவங்க கஸ்டமர் கேட்குறது என்னென்னா, 8 மில்லி ஆம்பியர் வரைக்கும் கரண்ட் ஃப்ளோ ஆகிற அமீட்டர் கேட்குறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது 8 ஆம்பியர் வரைக்கும் ஃப்ளோ ஆகிற அமீட்டர் கேட்குறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது 8 மில்லி ஆம்பியர், அப்படின்னா 0.008 ஆம்பியர்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகிற கேல்வனோமீட்டர் தான் இருக்குது. ஸோ நீ என்ன பண்ணுறன்னா, யூ கிரியேட் அ டிவைஸ், யூ கிரியேட் அ லேபிள் என்ன நீ பண்ணுறன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 8க்கு பதில் 8 மில்லி ஆம்ப் பதில் 8 ஆம்பியர்னு லேபிளில் மாற்றிடுற. இந்த இடத்துல 0ன்னு போட்டிருக்க, இந்த இடத்துல 4 ஆம்பியர்னு போட்டிருக்க. 6 மில்லி ஆம்பியர்னு போட்டிருக்க. 2 ஆம்பியர், இங்கே ஆம்பியர், சாரி 6 ஆம்பியர்னு போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, டேரெக்டாக அதை கழட்டிட்டு அந்த முள்ளுக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்கு இல்லையா லேபிள், அந்த லேபிளை மட்டும் அந்த பழைய லேபிளை கிழிச்சிட்டு இந்த லேபிள் ஒட்டிட்டு கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, எகெயின் யூஆர் சீட்டிங் மட்டும் இல்லை, அவங்க போய் பிகாஸ் மில்லி ஆம்ப் மெஷர் பண்ணுறது கேல்வனோமீட்டர் எப்படி மெஷர் பண்ணுதுன்னா, ரொட்டேட் ஆகிறதுனால மெஷர் பண்ணுது. நீ அந்த இடத்துல கொண்டு போய், நம்ம கேல்வனோமீட்டர்ஸே நீ யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நீ அந்த இடத்துல கொண்டு போய் 8 மில்லி ஆம்பியருக்கு இவ்வளோ டிகிரி இந்த காயில் ரொட்டேட் ஆகுதுன்னு திங்க் பண்ணி பாரு. காயில் ரொட்டேட் ஆகுது, விட்டுட்டு உடனே இப்படி வந்துடும். நீ 8 ஆம்பியர்ஸ் கொடுக்குற, 8 ஆம்பியர்ஸ் கரண்ட்டை கொண்டு போய் இதில் ஃப்ளோ பண்ண விடுறேன்னு வை. அப்போ உனக்கு என்ன ஆகும்? 8 ஆம்பியர்ஸ் நீ கரண்ட் ஃப்ளோ பண்ணுறன்னா 1000 டைம்ஸ் மோர், அதாவது 1000 டைம்ஸ் மோர் இந்த ஸ்ப்ரிங்கு சுற்ற ஆரம்பிச்சதுன்னா, அவ்வளோ ஃபோர்ஸோடு சுற்றுச்சுன்னா இந்த ஸ்ப்ரிங்கே அறுத்து போயிடும் இல்லையா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர். அதாவது 8 மில்லி ஆம்ப் கரண்ட் கொடுத்தினாவே இந்த ஸ்ப்ரிங்கு இப்படி திரும்பிக்குது, அப்புறம் விட்டேன்னா இப்படி வந்துடுது. நீ
லேபிளை மட்டும் மாற்றிட்டேன், கேல்வனோமீட்டருக்கு நீ லேபிள் மட்டும் மாற்றிட்டேன்னா அவன் என்ன பண்ணுவோம், 8 ஆம்பியர் இது மெஷர் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லி சர்க்கியூட்டில் அவன் கனெக்ஷன் கொடுக்கும்போது 8 ஆம்பியர் சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுத்தான்னு வையேன், அப்போ டிஃப்ளெக்ஷன் வந்து 1000 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஸ்ப்ரிங்கே எடுத்துக்கும் இல்லையா. ஸோ கேல்வனோமீட்டர் மெஷர்ஸ் ஒன்லி சர்டைன் அமௌண்ட் கரண்ட் தான் மெஷர் பண்ணுது. நீ அதில் பயங்கர இது மட்டும் கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ ஒரு சொல்யூஷன் எடுத்து நீ கொடுத்தீங்கன்னா, although it looks like ammeter now, இப்போ பார்க்குறதுக்கு அமீட்டர் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் அமீட்டர் ரேட். ஏன்னா அவன் கொண்டு போய் லேபில் 8 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தானா திடீர்னு அது புகஞ்சு போயிடும். ஆப்வியஸ்லி அது வந்து அந்த காயிலே உடஞ்சி போயிடும் இல்லையா. ஸோ தட் இஸ் சீட்டிங், தட் இஸ் நாட் ஒர்க் அண்ட் இட். ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் திஸ் வே. ஸோ அங்கே வந்து திங்க் பண்ணாங்க. திங்க் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, instead of this, if I connect இப்போ ஒரு சர்க்கியூட்டை நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன், அந்த சர்க்கியூட்டை ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் வில் ஒர்க் ஆன் திஸ் கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து 8 மில்லிஆம்ப் கரண்ட் இந்த கேல்வனோமீட்டரில் 8 மில்லிஆம்ப் கரண்ட்டு ஒரு சர்க்கியூட்டில் வருதுன்னு வையேன், நான் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு கேல்வனோமீட்டர் நான் வைக்கிறேன்னா ஐ வுடன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் அட் ஆல். ஏன் எனி ப்ராப்ளம் அட் ஆல்னா 8 மில்லிஆம்ப் கரெக்டாக காமிக்கும், ஃபுல் டிஃப்ளெக்ஷன். ஒரு இதில் இருக்க நீடில் வந்து இங்கே வந்து நிற்கும். ஸோ 8 மில்லிஆம்ப் கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ 8 மில்லிஆம்ப் கரண்ட்டுன்னு இந்த கேல்வனோமீட்டர் டிவைஸை வச்சு மெஷர் பண்ணிட்டு நான் முடிச்சுக்குவேன். எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கேல்வனோமீட்டருக்கு கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, பிகாஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ காயில் ஆஃப் ஒயர். காப்பருக்குமே ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். தட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம ஒன்று கொடுத்துட்றோம். இப்போ என்ன நான் கொடுக்குறேன்னா, அந்த கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஏதாவது ஒரு குட்டி கால்குலேஷன் போட்டுக்கலாம். 8 ஓம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த சர்க்கியூட்டில் another resistance in parallel நான் கொடுக்குறேன். This resistance is called as shunt resistance. அந்த shunt resistance வந்து is denoted by S னு நான் கொடுக்குறேன். அதனுடைய வேல்யூ வந்து some வேல்யூ இருக்குது. So that இதில் வர கரண்ட்டில் மேக்ஸிமம் கேல்வனோமீட்டருக்குள்ளே 8 மில்லிஆம்பியர் மட்டும் விட்டுட்டு மிச்ச கரண்ட்டெல்லாம் நான் இங்கே ஃப்ளோ பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே 8 ஆம்பியர் வருதுன்னா, சப்போஸ் இங்கே 8 ஆம்பியர் வருதுன்னா, கேல்வனோமீட்டருக்கும் வரும்போது 8 ஆம்பியர் வந்தால் கேல்வனோமீட்டர் போயிடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ரியலி லோ ரெசிஸ்டன்ஸ். ரியலி லோ ரெசிஸ்டன்ஸ் நான் கொடுத்தேன்னா என்ன ஆகுனா, இங்கிருந்து வர கரண்ட்டில் லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்த நோக்கி தான் போகும். ஸோ தட் இதுக்குள்ள 8 மில்லி ஆம்பியர், நான் 8ன்றது வந்து நான் வாங்கக்கூடிய ஆம்பியருடைய மேக்ஸிமம் ரேஞ்ச், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, நான் வாங்கக்கூடிய அமீட்டருடைய மேக்ஸிமம் ரேஞ்ச். அந்த 8 இது நான் கொண்டு வந்துட்டேனாலும் கேல்வனோமீட்டருக்குள்ளே போகிற கரண்ட் வந்து 8 மில்லி ஆம்பியர் மாதிரி வச்சுக்கிட்டு மிச்ச கரண்ட் எல்லாம் இங்கே போகிற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன்னா ஸோ ஆப்வியஸாக என்னுடைய கேல்வனோமீட்டர் வந்து சேஃபாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ நான் கொடுக்கும்போது வந்து நான் லேபிள் மட்டும் மாற்றி கொடுத்தேன்னா எனக்கு என்ன பிரச்சனைனா, அவன் போய் 8 ஆம்பியர் கொண்டு போய் கொடுத்தான்னா லேபிளை மாற்றுறதுனாலாம் ஒன்றும் இல்லை, டக்குன்னு இது போயிடும். கரெக்டாக கேல்வனோமீட்டர் போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, லேபிளை மாற்றாமல் அந்த ஏற்கனவே இருக்கு இல்லையா கேல்வனோமீட்டர் காயில் இதுக்குள்ளே இருக்குது. கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 8 ஓம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான், இட் குட் பி எனி திங். 8 ஓம் இருக்குன்னு வை. இப்போ நான் அதுக்கு பேரலாக இன்னொரு ரியலி லோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன்னா மேக்ஸிமம் கரண்ட் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் வழியாக போயிடும். தட் லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஐ பிக் இட் இன் அ வே,
என்ன மாதிரி பிக் பண்ணுறேன்னா ஸோ தட் ஒன்லி 8 மில்லி ஆம்பியர் தான் இதில் ஃப்ளோ ஆகும் அப்படின்ற மாதிரி நான் பிக் பண்ணுறேன். இது இன்னொரு வகையில் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ 1 ஆம்ப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, 1 ஆம்ப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ 2 ஓம் நீ பண்ணீங்கன்னா இங்கே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வைக்கிற 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறீங்கன்னா இந்த கரண்ட் எப்படி பிரியும்? இந்த இடத்துல 0.5 ஆம்பியராக பிரிஞ்சுக்கும், இந்த இடத்துல 0.5 ஆம்பியராக பிரிஞ்சுக்கும். கரெக்டாக? ஸோ தட் எண்டில் இங்கே வரும்போது திருப்பி 1 ஆம்ப் கரெக்டாக வரும். இது எப்படி நம்ம போட்டோம்னால புரிஞ்சிக்க முடியுதா? 1 ஆம்ப் வருது, ரெண்டாக பிரியணும், ரெண்டுமே சேம் ரெசிஸ்டிவ் பார்த்து ரெண்டுமே ஈக்குவலாக கரண்ட் பிரிஞ்சு இங்கே சேருது. இமேஜின் தட் 1 ஆம்ப் கரண்ட்டே வந்து இந்த இடத்துல 1 இருக்குது, 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ இது எப்படி பிரியும்னா ஒரு மடங்கு இங்கே இந்த 1 ஆம்பில் ஒரு மடங்கு இங்கே 2 மடங்கு இங்கே போயிடும். ஸோ நேச்சுரலி இந்த இடத்துல என்ன ஆகும்னா 0.33 ஓம்ஸ் 33 ஓம்ஸாக பிரியும், இந்த இடம் 0.66 ஓம்ஸாக பிரியும். இதை விட 2 மடங்கு இங்கே பிரிஞ்சதுன்னா இந்த இடத்துல இல்லை லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல 0.66ஆக இருக்கும், இந்த இடத்துல 0.66ஆக இருக்கும். லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல அதிக கரண்ட் ஃப்ளோ ஆகும், குறைவான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல அதிக கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த இடத்துல 0.33ஆக பிரிஞ்சால் இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேஷன் சர்க்கியூட்டோட அப்ராக்சிமேஷன் தான் சொல்கிறேன். இப்போ நீ ஆட் ஆகும்போது 0.66 + 0.33 1 வந்துடுது. ஸோ இதை விட இது 2 மடங்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இதை விட 2 மடங்கு இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல ப்ரொப்போர்ஷனேட்டாக கரண்ட் எப்படி பிரியுதுன்னு புரியுதா? இல்லை இந்த இடத்துல நான் கிர்ச்சாஃப்ஸ் லா அப்ளை பண்ணுவேன், பேரலில் இருந்தால் நான் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நீ திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிப்பார். இந்த இடத்துல கிர்ச்சாஃப்ஸ் லா அப்ளை பண்ணால் 5 × 0.5 × 2 வந்து 1 வோல்ட் இங்கே ட்ராப் இருக்கும். பேரலில் 0.5 × 2 1 வோல்ட் ட்ராப் ஆகுதா? இந்த இடத்துல நீ திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 × 0.66 வோல்ட் இங்கே ட்ராப் ஆகும், இந்த இடத்துல 0.66 வோல்ட் ட்ராப் ஆகுது இல்லையா? ஸோ பேரலில் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, கிர்ச்சாஃப்ஸ் லாவும் நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா நீ வந்து லீஸ்ட் ரெசிஸ்டிவ் பாத் கொடுத்தோன்னா மேக்ஸிமம் கரண்ட்டு அதில் ஃப்ளோ ஆகிடுமா? யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? லீஸ்ட் ரெசிஸ்டிவ் பாத் கொடுத்தோன்னா மேக்ஸிமம் கரண்ட் அங்கே ஃப்ளோ ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக கொண்டு போய் 8 ஆம்பியர் கரண்ட்டை மெஷர் பண்ணுறது கேட்குறாங்க. 8 ஆம்பியர் கரண்ட் வருதுன்னா 8 மில்லி ஆம்பியர் வந்தால் ஃபுல் டிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கும். 8 ஆம்பியர் வந்துச்சுன்னா அந்த கேல்வனோமீட்டரே போயிடும். அப்போ 8 ஆம்பியர் கரண்ட் வந்தால் என்ன பண்ணுறேன்னா 8 ஆம்பியர் கரண்ட் வரும்போது 8 மில்லி ஆம்பியர் மட்டும் இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு மற்ற கரண்ட் எல்லாம் வேறு பாத்தில் நான் டைவர்ட் பண்ணி விடுற மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வைக்கணும்னா தட் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா 8 மில்லி ஆம்ப் மட்டும்தான் இங்கே எடுத்தேன், 8 ஆம்பில் 8 மில்லி ஆம்ப் எடுத்திங்கன்னா 0.008 ஆம்ப் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 7.992 இருக்கு இல்லையா? 7.992 0.008 போட்டால் அவ்வளோதானே வரும். ரியலி போர் அட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், போட்டுக்கிறேன். 8 - 0.008 7.992 கரண்ட்டும் அந்த பக்கம் போகணுன்னா ரியலி லீஸ்ட் ரெசிஸ்டிவ் பார்த்தா இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள். ஸோ ஐ எம் பிக்கிங் எ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரியலி லோ ஸோ தட் மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் would flow through ஒன்லி 8 மில்லி ஆம்பி மட்டும் இங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னு நான் ஐடியா பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இன்ட்ரெஸ்டிங் திங் நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்போ 4 மில்லி ஆம்ப் கரண்ட் இப்போ நீ அந்த மாதிரி ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த டிவைஸை நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னு வையே, எவ்வளவுக்கு மேக்ஸிமம் போகிறோமோ அவ்வளவு, அதாவது 8 ஆம்பியர் இருக்குன்னா 8 ஆம்பியர் வந்துச்சுன்னா 8 ஆம்பியருக்கு வேணும்னா 8 ஆம்பியர் வந்துச்சுன்னா 8 மில்லி ஆம்பியர் மட்டும்தான் கேல்வனோமீட்டருக்குள்ளே போகிற மாதிரி நான் வச்சுக்கிட்டு மிச்ச கரண்ட்டெல்லாம் இந்த பகுதியில் நான் கொண்டு போகணுன்னா என்ன ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருந்தேன்னா எனக்கு கரெக்டாக வந்திருக்கும். அதை எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன்? ஸோ அதை நம்ம இங்கே இது நான் சம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறேன், அப்புறம் ஃபார்முலாவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருந்தேன்னா நான் 7.992 போயிருக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்போ பேரலில் வந்து வோல்டேஜ் சேமு, இங்கே வந்து IR must be equal to இந்த இடத்துல IR 8 × 8 must be equal to 7.992.
7.992 into S. 8 into 8 equal to 7.992 into S. அப்போ S must be equal to 64 divided by 7.992. அப்போ S உடைய வேல்யூ நீ என்னவா இருக்கும்? 8 milliamp இந்த இடத்துல, சாரி 8 into 8 இல்லை, 0.008 into 8. இது புரியுதில்ல, 8 milliamp, 0.008 amp. கரெக்டாக இந்த இடத்த போட்டிருக்கேன். அப்போ 0.008 into 0.008 into 8 எவ்வளோ? 0.064. 0.064 divided by 7.992. அப்போ divided by 7.992 which is equal to 0.008. அப்போ 0.008 ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் வச்சேன்னா, இந்த இடம் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் வச்சேன்னா 8 ஆம்பியர் வந்தாலும் 7.92. இப்போ நான் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன்னு கிளியராக புரிஞ்சுக்க பார்க்கலாம். ஸோ நான் கேல்வனோமீட்டரில் நான் இந்த இடத்துல 0.008 ஓம் ரெசிஸ்டர் நான் வச்சேன்னா, இதுக்கு என்னன்னு நம்ம பார்த்தோம், 8 ஓம் நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணோம். இதை விட ரொம்ப கம்மியான லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, நான் லோ ரெசிஸ்டன்ஸை நான் பேரலில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு 8 ஆம்பியர் கரண்ட் வந்துச்சுன்னா, 8 ஆம்பியர் தான் நமக்கு மெஷர் பண்ண வேண்டிய கரண்ட் வந்துச்சுன்னா, இதுக்குள்ளே வர்றது என்ன? இதுக்குள்ளே வர்றது 0.008 தான் வரும். ஸோ தட் இதனுடைய ஃபுல் டிஃப்ளெக்ஷன் அளவுக்கு தான் கரண்ட் வரும். 8 மில்லியம்ப் தான் கரண்ட் வரும். இதனுடைய ஸ்ப்ரிங் வந்து அவ்வளோதான் டிஃப்ளெக்ட் ஆகும். 8 மில்லியம்க்கு மேலே போனால் தான் உடஞ்சிரும். 8 மில்லியம்க்கு வரும்போது 8 ஆம்பியர், இப்போ 8 ஆம்பியர் கரண்ட் வரும்போது அதுக்கு பேரலாக ஒரு 0.008 ஓம் நான் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபுல் டிஃப்ளெக்ஷன் உனக்கு கரெக்ட் காமிக்குதா? இப்போ நான் லேபிளை மாற்றிட்டேன்னா எனக்கு நியூ லேபிள் என்னன்னு காமிக்கும், 8 ஆம்பியர்னு காமிச்சிடும். ஆனால் நான் சர்க்யூட்டில் ஒரு குட்டி ட்வீக் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு அடியில் பேரலில் ஒரு கம்மி ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு மிச்ச கரண்ட்டெல்லாம் அதில் ஃப்ளோ பண்ண வச்சுட்டு இது மட்டும் லேபிளை மட்டும் நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ எப்படி நான் கேல்வனோமீட்டரை அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறேன்னா, திங்க் பண்ணினா அந்த கேல்வனோமீட்டருக்கு பேரலாக ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு அதனுடைய லேபிளை 8 லேபிளை மட்டும் மாற்றிட்டேன். இப்போ நான் பேரலாக லோ ரெசிஸ்டன்ஸ் வைக்கும்போது நான் 8 மில்லி ஆம்பியர் கரண்ட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா 8 மில்லி ஆம்பியருக்கான டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. ஆனால் நியூ லேபிளில் காமிக்கும்போது நம்ம கண்ணுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும், 8 ஆம்பியர் கரண்ட் காமிக்குதுன்னு தெரியுது. உண்மையாக 8 ஆம்பியர் கரண்ட்டே இப்போ மெஷர் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு இல்யூஷன் கொடுக்குதா? ஸோ இந்த கேல்வனோமீட்டரே நீ ஆல்டர்லாம் பண்ணுறதில்ல. கேல்வனோமீட்டர் இஸ் வெரி சென்சிட்டிவ் டிவைஸ். 8 மில்லி ஆம்ப் மட்டும்தான் எடுக்கும். ஆனால் யூ ஆர் ட்வீக்கிங் த கேல்வனோமீட்டர் இன் சச் அ வே தட் அது வந்து 8 ஆம்பியர் கரண்ட்டை மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணிவிட்டேன் பை கனெக்டிங் அ ரியலி லோ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் டு த கேல்வனோமீட்டர் நீ பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஸோ என் கையில் இருக்கிற கேல்வனோமீட்டருக்கு இருக்கிற அந்த காயிலுக்கு பேரலாக ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அவங்க கையில் கொடுத்தேன்னா இது வந்து 0 to 8 அம்மீட்டர் வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன். அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, எனக்கு 0 to 16 கொடுக்குறதுனா இதே மாதிரி கால்குலேஷன் போட்டிருப்பேன். எப்படி போட்டிருப்பேன்னா, கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா 16 ஆம்பியர் கரண்ட் வந்தாலே எனக்கு வந்து 8 மில்லி ஆம்பியர் கரண்ட் தான் இதுக்குள்ளே போகணும்னா என்ன மாதிரி நான் ரெசிஸ்டன்ஸ் மேலே வச்சுருந்தேன்னா அது பாசிபிள் அப்படின்ற மாதிரி அந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு அவங்களுக்கு செட்டப் பண்ணி லேபிளை மாற்றிட்டு கையில் கொடுத்துருவேன். தட் ஆக்ட்ஸ் லைக் அன் அம்மீட்டர். இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். நிறைய பேர் இது ஏதோ ஃபார்முலா மாதிரி படிச்சுட்டு விட்டுருவாங்க. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் இட்ஸ் a பியூட்டிஃபுல் டாபிக். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, இப்போ வந்து நான் இங்கே 0.008 வைக்கிறதுனால எனக்கு வந்து 7.992 இங்கே பிரிஞ்சிருது. ஸோ தட் இட் கீப்ஸ் த கேல்வனோமீட்டர் சேஃப். ஓகேவா? இப்போ அனதர் திங் இதுலேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். வாட் ஹேப்பன்ஸ், இப்போ இந்த சர்க்கியூட் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ
இதே அம்மீட்டர் நான் வாங்கிட்டு போயிட்டேன். அம்மீட்டர் 8 ஆம்பியர் மேக்ஸிமம் மெஷர் பண்ணுற அம்மீட்டர் தான் வாங்கிட்டு போவேன். 8 ஆம்பியரே மெஷர் பண்ணணுன்ற அம்மீட்டரை நீ வாங்கிட்டு போக மாட்டேன். அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்றத வச்சு இந்த கால்குலேஷன் போட்டு சன் ரெசிஸ்டன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்ககிட்ட. அவன் வந்து சப்போஸ் 4 ஆம்பியர் கரண்ட்டை மெஷர் பண்ணுறான்னு வையேன், அப்போ உங்ககிட்ட இருக்கிற சர்க்யூட் எப்படி இருக்குன்னு பாரு. என்கிட்ட இருக்கிற சர்க்யூட் வந்து தெர் இஸ் அ கேல்வனோமீட்டர் விச் ஹேஸ் அ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 8 ஓம் இருக்குது. ஐ கனெக்ட் அனதர் திங் விச் இஸ் 0.008. இந்த கால்குலேஷன் தான் நான் கடையில் போட்டு கொடுத்துட்டேன், போட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். 0.008 ஆம்பியர்ஸ் 008 ஓம் ரெசிஸ்டன்ஸை நான் கனெக்ட் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ அவன் 8 ஆம்பியர் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணான்னா அது வந்து 8 மில்லி ஆம்பியர் இங்கே 8 மில்லி ஆம்பியர் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும். ஸோ தட் அந்த லேபிள் அவன் மாற்றினதுனால அவன் கண்ணுக்கு 8 ஆம்பியர்னு தெரியும். ஸோ தட் 8 ஆம்பியர் நம்ம சப்ளை பண்ணால் 8 ஆம்பியர் காமிக்குதுப்பா, குட் அம்மீட்டர்னு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஒர்க் ஆன். இப்போ அவன் 4 ஆம்பியரை மெஷர் பண்ணுறான், அந்த 8ஐ விட குறைவாக மெஷர் பண்ணானா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறோம். 8ஐ விட மெஷராக இப்போ சப்போஸ் நான் 4 கொடுக்குறேன்னு இந்த சர்க்யூட்டுக்கு நான் 4 ஆம்பியர் சர்க்யூட் கரண்ட் நான் கொடுக்குறேன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இடத்துல I1 பிரியும், இந்த இடத்துல I2 பிரியும். we already know based on Kirchhoff's law என்ன பண்ணலாம், I1 plus I2 is equal to 4. கரெக்டா? இன்னொரு பாயிண்ட் என்னன்னா 8I1 parallel ரெண்டுமே வோல்டேஜ் சேம் இல்லையா, 8 into I1 must be equal to 0.008 I2. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்போ வித் திஸ் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது எப்படி எடுத்துகிட்டு வரலாம், 8I1 இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம், 8I1 மைனஸ் ஓகே எடுத்துக்கலாம் விடுங்க, 8I1 மைனஸ் 0.008 I2 is equal to 0வா, I1 மைனஸ், ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல், 8I1 பேரல் ஈக்குவல்னா ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிட்டேன். என்னென்னா இந்த கரண்ட் எப்படி பிரியும், 8 ஆம்பியர் வரும்போது 0.08 பிரிகிற மாதிரி நான் இந்த டிவைஸை செட் பண்ணிட்டேன். 4 ஆம்பியர் கொடுக்கும்போது ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் செட் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ கரண்ட் எப்படி பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா 8 ஆம்பியர் நீ கொடுக்கும்போது ஃபுல் டிஃப்ளெக்ஷன் கொடுத்ததுன்னா அப்போ 8 மில்லி ஆம்பியர் இங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம் கேல்வனோமீட்டரில். இப்போ 4 ஆம்பியர் வரும்போது 4 மில்லி ஆம்பியர் இதில் ஃப்ளோ ஆச்சுன்னா அது வந்து பாதியில் நிற்கும். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 8 ஆம்பியர் ஃப்ளோ ஆகும்போது 8 மில்லி ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. இந்த லேபிளை மாற்றினதுனால 8 ஆம்பியர்னு கண்ணுக்கு காமிக்குது. இப்போ 4 ஆம்பியர் கரண்ட் கொடுக்கும்போது அதே செட்டப்பில் 4 மில்லி ஆம்பியர் காமிக்கும், நம்ம கண்ணுக்கு 4 ஆம்பியர்னு தெரியும். தட்ஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். அது நடக்குதா அப்படின்றது சர்க்கியூட்டாக ஒரு, நான் ஏன் இதை ப்ராப்ளமாக போட்டு காமிக்கிறேன்னா இந்த டாப்பிக்கில் நீ இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாட் எவர் கொஷின்ஸ் உனக்கு நீட்டில் கேட்குறாங்கனாலும் யூ கேன் பி ஏபிள் டு ஒர்க் இட் அவுட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா இட்ஸ் ஆல் அபவுட் தட். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மஸ்ட் பி மல்டிப்ளைட் பை 8 ஆல் மல்டிப்ளை பண்ணால் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா. 8 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8I1 plus 8I2 equal to 4 8s இருக்கும் போட்டுக்கிறேன் கால்குலேட்டரில் 32. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாமா, ஓகே கேன்சல் ஆகிடுது. இப்போ மிச்சமாக நமக்கு எவ்வளோ இருக்குது, 7.992 I2 is equal to 32. I2 is equal to 32. இல்லை 8 மைனஸ் பண்ணும்போது இது ப்ளஸ் ஆகிடும்ல, சாரி தப்பு பண்ணியிருக்கேன். 8.008 வரும். கரெக்டாக போடுறோம் நம்ம. 8 மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் தானே வரும். 8.008 I2. அப்போ 32 டிவைடட் பை 8.008. ஆன்சர் வந்து 3.996. I2 வந்து 3.996. அப்போ இந்த சர்க்கியூட்டில் I2 வந்து 3.996 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், 0.004 போகுமா,
0.004 போகும்போது இந்த டிஃப்ளெக்ஷன் என்னாகும்? 4 மில்லிஆம்ப் கரண்ட் ஃப்ளோ ஆகும். நீ லேபிளை மாற்றி வச்சேன்னா கண்ணுக்கு எப்படி தெரியும்? 4 ஆம்ப்னு தெரியும். அதே மாதிரி 6 ஆம்ப் வரும்போது 6 மில்லிஆம்ப், நீ 6 ஆம்ப் கரண்ட்டை மெஷர் பண்ணினா 6 மில்லிஆம்ப் மட்டும்தான் கேல்வனோமீட்டரில் போயிட்டு கேல்வனோமீட்டர் 6 மில்லிஆம்ப் தான் காமிக்கும். ஆனால் அந்த லேபிள் நீ மாற்றினதுனால உன் கண்ணுக்கு 6 ஆம்ப்னு தெரியுது. ஸோ அந்த லேபிளை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கேல்வனோமீட்டருக்கு போகிற கரண்ட் வந்து மேக்ஸிமம் அந்த ஐஜி அளவுக்கு மட்டும்தான் போகிற மாதிரி நான் செட்டப் பண்ணிக்கிட்டேன். அப்படி பண்ணிக்கிட்டதுனால I am converting a galvanometer into an ammeter. பட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெக்கானிக்கலாக அது எந்த ஒர்க்கும் பண்ணலை. அவுட்டரில் நீ ஒரு ரெசிஸ்டன்ஸை நீ பேரலாக கனெக்ட் பண்ணிவிட்டு நீ கொண்டு வந்து ஒர்க் பண்ணுற. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன் வரைக்கும் இது புரியலைன்னா பொறுமையாக இன்னொரு தடவை திருப்பி பார்த்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இதில் எவ்வளோ கிளவர் ஒர்க் இதில் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அடுத்த டாபிக் வந்து நான் அதிலேயே வந்து இன்னும் 2-3 இதில் ஃபார்முலா வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நான் கேல்வனோமீட்டர் கேன் பி, கேல்வனோமீட்டரோடைய ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஜின்னு வச்சுருக்கிறேன்னு வைங்க. கேல்வனோமீட்டரோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்ஜியாக இருக்குது. இந்த கேல்வனோமீட்டரில் மேக்ஸிமம் போகிற ஆர்ஜின்றது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கேல்வனோமீட்டர் ஓகேவா? அடுத்து வந்து கேல்வனோமீட்டரில் ஐஜி இஸ் த மேக்ஸிமம் 8 மில்லிஆம்ப்னு சொன்னேன் இல்லையா? ஐஜி இஸ் த மேக்ஸிமம் கரண்ட் த கேல்வனோமீட்டர் கேன் ஹேண்டில். ஓகே, ஆர்ஜி என்னன்னு பார்த்துட்டோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஐஜி வந்து மேக்ஸிமம் கரண்ட். இப்போ இப்படி இருக்கும்போது இதை நான் அமீட்டராக மாற்றணுன்னா ஐ கனெக்ட ரெசிஸ்டன்ஸ், ஷண்ட் ரெசிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், எஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்எஸ் மஸ்ட் பி எ லோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் parallel. ஓகேவா? இப்போ சன் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் parallel. இப்போ வேல்யூ ஆஃப் சன் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? நம்ம இங்கே கால்குலேட் பண்ணதே தான் நான் திருப்பி பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம மெஷர் பண்ணுற கரண்ட் வந்து ஐ இஸ் த மேக்ஸிமம் அமீட்டர் கரண்ட் தட் யூ இன்டென்ட் டு, அவங்க 8 ஆம்பியர்னு கேட்டதுனால நம்ம 8 ஆம்பியருக்கு ஒர்க் பண்ணணும். தட் யூ இன்டென்ட் டு யூஸ். 16 கேட்டாலும் இந்த கால்குலேஷன் போட்டு வேறு இன்னும் லோவர் சன் ரெசிஸ்டன்ட் வச்சுன்னா மேக்ஸிமம் கரண்ட் அங்கே எடுத்துக்க போகுது. தட் யூ இன்டென்ட் டு மெஷர். ஓகேவா? ஐ இஸ் இந்த டெர்மினாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா முன்னாடி அந்த ஃபார்முலா வச்சு கூட நீ ஒர்க் பண்ணிட்டு வரலாம். ஸோ இங்கே ஐ கரண்ட் வந்துச்சுன்னா ஐஜி கரண்ட்டு தான், ஐன்றது 8 ஆம்பியர் வந்தாலும் இந்த இடத்துல 8 மில்லி ஆம்பியர் தான் போகணும். அப்படின்னா மிச்சம் இந்த இடத்துல ஐ மைனஸ் ஐஜி போகணும்னா இந்த சன் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஆப்வியஸ்லி ஐ மைனஸ் ஐஜி இன்டு ஆர்எஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு, இந்த வோல்டேஜ் மஸ்ட் பி ஈக்குவல் டு இந்த வோல்டேஜ் இல்லையா? ஐஜி இன்டு ஆர்ஜி. ஸோ அப்போ நமக்கு வேல்யூ என்ன? சன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஆர்எஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஐஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜி இன்டு ஆர்ஜி. இந்த வேல்யூ தான் நாங்கள் போட்டிருக்காங்க. ஐ மைனஸ் பை ஜி இன்ட்டு ஆர்ஜி. இப்போ ஐஜிக்கு வேல்யூ போட்டிருக்காங்க. ஐஜிக்கு வேல்யூ போட்டிருந்தாங்கன்னா இதை நம்ம ஐஜியோட, இது வந்து சன் ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ. சன் ரெசிஸ்டன்ஸ் இன்னொரு வகையில் திங்க் பண்ணியிருக்காங்க. நீயே ஏதோ ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நீ போட்டுட்ட. அதாவது இப்போ இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, எனக்கு ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா என்ன ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் வைப் பண்ணுறது ஃபஸ்ட் ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா,
நீ உங்ககிட்ட இருக்கிற லோவஸ்ட் பாசிபிள் ரெசிஸ்டன்ஸை எடுத்து நீ அதில் கனெக்ட் பண்ணிட்ட, ரெடி அம்மீட்டர் வச்சிருக்கிற. இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னா, இந்த அம்மீட்டர் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, எவ்வளவு மேக்ஸிமம் கரண்ட் வரைக்கும் இது மெஷர் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு இன்னொரு வகையில் நீ யோசிக்கணும்னா, ஐஜி என்னன்றதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அப்போ ஐஜியோடைய வேல்யூ கிடைக்கணும்னா இதை இன்வெர்ஸ் பண்ணிட்டா என்ன ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ ஐஜி by என்னமோ ஹேண்ட் ரைட்டிங்கே கிராப்பியாக வருது, பட் I'll try to IG by I minus IG by IG is equal I minus IG by IG equal to RG by RS. RG by RS. இப்போ இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இல்லையா? I by IG minus 1 is equal to RG by RS. இதை இன்னும் போட்டோன்னா I by IG is equal to RG by RS plus 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா RS RG plus RS by RS I by IG. அப்போ IG equal to RS by RG plus RS into I. கரெக்டா? ஓகே, நான் இந்த ஆர்எஸ்ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, புக்கில் வந்து சன் ரெசிஸ்டன்ஸ்க்கு எஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர்எஸ்ன்னு நான் லேபிள் எடுத்துக்கிட்டேன், புக்கில் எஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூ கேன் ஒர்க் ஆன் இட். இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், ஏற்கனவே ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீ பேரலாக கனெக்ட் பண்ணுற, 2-3 இன்னும் இருக்கிறது எல்லாமே டெர்மினாலஜி தான். அந்த டெர்மினாலஜிஸ் என்னென்னு நான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். இப்போ ஜின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணுற, ஆர்எஸ்ன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ இது ரெண்டுக்குமான எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் எப்படின்னு கொண்டு முடிப்பேன். 1/R எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு 1/RS ப்ளஸ் 1/RG. அந்த வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணினா யூ வில் கெட். ஸோ நான் இங்கே போட்டுறேன். நான் ஆர்எஸ்ன்னு வச்சுருக்கேன் இல்லையா, புக்கில் எஸ்ன்ற வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ரெசிஸ்டன்ஸ்க்கு. நான் புக்கில் ஆர்எஸ்ன்னு இருக்குன்னு நினச்சி தான் ஆர்எஸ்க்கு போனேன். இப்போ 1 ரெசிஸ்டன்ஸ், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், 2 ரெசிஸ்டர் பேரலாக கனெக்ட் பண்ணினா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. 1/RS ப்ளஸ் 1/RG. இது எப்படி எழுதலாம்? RF is equal to RS RG divided by இன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன், RS ப்ளஸ் RG. ஸோ திஸ் இஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இன்னொரு டெர்மினாலஜி இதில் பர்சன்டேஜ் எரர். ஓகே, பர்சன்டேஜ் எரர்னு இன்னொன்று டீச் பண்ணியிருப்பாங்க. இப்போ உனக்கு எரர் பர்சன்டேஜ் இதில் மினிமம் இந்த மாதிரி நீ பண்ணும்போது ஒரு சில எரர் பர்சன்டேஜ் வரும் இல்லையா, அந்த எரர் பர்சன்டேஜ் எதனாலங்க சார் எரர் பர்சன்டேஜ் வரும்னா, அந்த காயிலுடைய ரெசிஸ்டன்ஸ் மாறுபடும். ஆல் சார்ட் ஆஃப் ஃபேக்டர் வுட் ஈல்டு. நம்ம ஐடியலாக ஒரு உலகம் நம்ம வந்து இது எல்லாமே தியரட்டிக்கலாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் ஒரு சில எரர் வந்து நமக்கு வரும். அந்த எரருடைய பர்சன்டேஜ் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அந்த எரர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இப்போ நீ 100 வாங்குகிற இடத்துல நீ 98 வாங்கியிருக்கிறீன்னா உன்னுடைய இல்லை 100 ரூபா சம்பாதிக்கணும், 100 ரூபா நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிற, நீ 98 ரூபா சம்பாரிச்சிருக்கிறன்னா உன்னுடைய லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 2%ன்னு சொல்லுவேன் இல்லையா, ஆப்வியஸாக 2%ன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன். இப்போ 100ங்கிறது ஐடியலாக நான் 100 ரூபா சம்பாரிச்சிருக்கணும். 2ன்றது 100லேருந்து எவ்வளோ நான் குறைஞ்சிருக்கிறேன்றது 2 இன்ட்டு 100 போட்டால் உனக்கு வந்து 2% நீ சொல்லிக்கிற இல்லையா. அதே தான் நான் இங்கே பண்ணுறேன். இங்கே வந்து எனக்கு கிடைக்க வேண்டியது வந்து ஐடியல் எரர் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் எரரா எரர் பர்சன்டேஜ், அது பர்சன்டேஜ் எரர் ஆஃப் an ammeter.
ammeter is equal to I ideal. அந்த கால்குலேஷன் எப்படி போட்டேன், எனக்கு 100 வர வேண்டியது 98 தான் வந்திருக்கு. அப்போ 100 மைனஸ் 98 இன்ட்டு 100 போட்டோன்னா 100 போட்டால் எனக்கு என்ன வரும், 100 கேன்சல் ஆகிரும், 2% வருது. 2% தான் எரர். அதே தான் இங்கே பண்ணுறோம். எனக்கு ஐடியலாக இவ்வளோ கரண்ட் வந்திருக்கணும், ஐடியல் கரண்ட் வந்து இவ்வளோ வந்திருக்கணும். ஆனால் ஐடியல் கரண்ட்டு கூட எனக்கு வந்திருக்கிற கரண்ட் வந்து இவ்வளோ, ஐ மெஷர்டு கரண்ட் வந்து இவ்வளோ இன்ட்டு 100 நான் போட்டோன்னா எரர் பர்சன்டேஜ் நமக்கு கிடச்சிதில்ல. இங்கே லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி எரர் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ 100 மைனஸ் 98 தான் எனக்கு கிடச்சிருக்கு. 2 by 100 into 100 போட்டிங்கன்னா வருது இல்லையா, அந்த ஃபார்முலா எரர் பர்சன்டேஜ் ஆஃப் அ கேல்வனோமீட்டர்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் லேர்ன் இட். ஐ திங்க் இதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. இட்ஸ் அ நியூ டெர்மினாலஜி தட் தே ஆர் இன்ட்ரடியூசிங் யூ அண்ட் ஆல் யூ ஹேவ் டு இஸ் நோ வாட் இட் இஸ். எரர் பர்சன்டேஜ் ஆஃப் அ மீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு ரைட். அப்புறம் கீ பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஒரு கேல்வனோமீட்டர் என் கையில் கொடுத்துட்டாங்க. ஒரு கேல்வனோமீட்டர் கொடுத்துட்டு இந்த கேல்வனோமீட்டர் மெஷர் பண்ணுற கரண்ட் வந்து இல்லை அமீட்டரே உங்கள் கையில் ஒரு அமீட்டர் உங்கள் கையில் கொடுத்துட்டு இந்த அமீட்டர் மெஷர் பண்ணுற கரண்ட் வந்து 10 டைம்ஸ் அதிகமாகணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? ஆப்வியஸாக இப்போ 8 ஆம்பியர் மெஷர் பண்ணுது, 80 ஆம்பியர் மெஷர் பண்ணுன்னா இன்னும் லோ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் மோர் கரண்ட் அங்கே போயிடும். திருப்பி இதே ப்ராசஸ் தான் வருது. இப்போ அடுத்த ஒரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. என்னுடைய அம்மீட்டருடைய ரேஞ்சை நான் n டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நான் என்ன மாதிரி ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஆல்ரெடி எனக்கு வந்து கேல்வனோமீட்டர் இல்லை அம்மீட்டர் எடுத்துக்கோ. இந்த அம்மீட்டர் நான் ஏற்கனவே டிசைன் பண்ணிட்டேன். திஸ் அம்மீட்டர் மெஷர்ஸ் ஐ கரண்ட் மெஷர் பண்ணுது. இப்போ நான் இந்த அம்மீட்டரையே நான் இன்னும் n டைம்ஸ் ஐ கரண்ட்டை மெஷர் பண்ண வைக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐ கனெக்ட் அ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ NI மெஷர் பண்ணணும்னா ஐ கனெக்ட் அ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். இதுதானே இப்போ நம்ம லேர்ன் பண்ணோம். அம்மீட்டரை நான் பண்ணிட்டேன்னா வாட் வுட் பி தட் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ? இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ என்ன? திஸ் இஸ் வாட் கொஷின் மார்க் இஸ். அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா n டைம்ஸ் ஐயை மெஷர் பண்ணாலும் கூட இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னவாக இருக்கணும்? எப்போவுமே ஐயாக தானே இருக்கும். ஏன்னா இந்த அம்மீட்டருக்கு அதுக்கு மேலே கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது உடஞ்சி போயிடும். ஸோ ஐயாக தான் இருக்கணும். அப்போ ஐயில் மிச்சம் போகிற கரண்ட் எவ்வளோ இருக்கும்? NI மைனஸ் ஐ கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆச்சுன்னா இப்போ வந்து இதை வச்சு நம்ம ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? ஸோ வோல்டேஜில் பேரலில் வந்து வோல்டேஜ் வந்து சேம்ன்றதுனால நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? I into G கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் G அம்மீட்டர்னு போட்டிருக்கேன். கேல்வனோமீட்டர்னு எடுத்துக்கிட்டால் தான் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னோடய கேல்வனோமீட்டர் வந்து ஐ கரண்ட் மேக்ஸிமம் எடுத்துக்குது. நான் இதை வந்து 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் அந்த மாதிரி டைம்ஸில் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன மாதிரி ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும்னு ஒரு ஃபார்முலாவை டிஃபைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதில் எதுவுமே நியூ இல்லை. அந்த ஃபார்முலாவை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் n டைம்ஸ் கரண்ட் வந்தால் என்ன, 1000 டைம்ஸ் வந்தாலும் எனக்குள்ளே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து என்ன இருக்கும்? ஐ தான் இருக்கணும். இல்லைன்னா ஐக்கு மேலே நான் போயிட்டேன்னா எந்த வந்து உடஞ்சி போயிடும். அப்போ ஐஜி இந்த வோல்டேஜ் ட்ராப் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஜி மஸ்ட் பி ஈக்குவல் டு இந்த வோல்டேஜ் ட்ராப்பாக இருந்ததுன்னா அந்த வோல்டேஜ் ட்ராப் என்ன? NI மைனஸ் ஐ இன்ட்டு எஸ்ஸா கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ். இந்த கரண்ட் தான் இங்கே ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த ஐயை நீ காமனாக எடுத்தீங்கன்னா N minus 1 into S into I into IG. இந்த I cancel ஆயிடுச்சுன்னா the shunt resistance value must be equal to galvanometer by
n minus 1. ஸோ நான் ரேஞ்ச் ஆஃப் கேல்னோமீட்டரை நான் n டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த கேல்னோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த n மைனஸ் 1 நான் போட்டேன்னா அந்த வேல்யூ என்ன வருதோ அதை நான் சன் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா நாம் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதை வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு பாரு. இந்த ஃபார்முலா அங்கே ஒர்க் ஆகுதா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே என்ன நான் பண்ணியிருக்கிறேன்னா, நம்ம எக்ஸாம்பிளில் 8 மில்லி ஆம்ப் போகிறத 8 ஆம்புக்கு பண்ணியிருக்கோம். இப்போ 1000 டைம்ஸ் நான் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 1000 டைம்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வேல்யூ வந்தது? 0.008 ஓம் வந்ததா? இப்போ அந்த ஃபார்முலாவில் கரெக்டாக வருது. அஃப்கோர்ஸ் வருதான்னு ஒர்க் பண்ணிக்கலாமா? அப்போ நான் என்ன வந்து 1000 டைம்ஸ் நம்ம ஏற்கனவே போட்ட சம்மோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 8 மில்லி ஆம்ப்லேருந்து 8 ஆம்பியருக்கு நான் பண்ணுறேன். n வந்து 1000 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். 1000 டைம்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன்னா 1000 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிற கேல்னோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன அங்கே போட்டிருந்தோம், 8 ஓம் நான் பண்ணியிருந்தேன். அப்போ எஸ் ஈக்குவல் டு கேல்னோமீட்டர் என்ன, 8 டிவைடட் பை 999. கரெக்டாக தப்பு பண்ணுறேன்னா 8 divided by 999 equal to 0.008. சன் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.008 கனெக்ட் பண்ணனா எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுன்னு இருந்துச்சு. நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ என்ன வந்துச்சு, 0.008 வந்ததா? சரி, விட்டுக்கோ. I hope you understand this topic. Okay, next we are going to see how we can convert a galvanometer into a voltmeter. Voltmeter is a device which is used to measure voltage இல்லையா? அப்போ வோல்டேஜ் மெஷர் பண்ணுற டிவைஸை வந்து அம்மீட்டர் வச்சே நம்ம பண்ணலாம். வோல்ட்மீட்டர் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம், ஏதோ ஒரு சர்க்யூட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகும்போது இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இங்கே ஆர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஐஆர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. வோல்ட்மீட்டர் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம கேல்வனோமீட்டரை பேரலாக நான் கனெக்ட் பண்ணேன்னா இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜும் இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜும் சேமாக இருக்குமா? சப்போஸ் இந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப் அதிகமாகுதுன்னா என்ன ஆகும், கரண்ட் வந்து அதிகமாகும். கரண்ட் வந்து அதிகமாச்சுன்னா இங்கே மோர் கரண்ட் வரும். சப்போஸ் கரண்ட் வந்து கம்மியாச்சுன்னா, இதை விட கம்மியாச்சுன்னா இங்கே வோல்டேஜ் ட்ராப் கம்மியாக வரும், இந்த இடத்துல கம்மி வோல்டேஜ் வரும். ஸோ இந்த கரண்ட் மாற இந்த வோல்டேஜ் மாறுது. இந்த வோல்டேஜ் மாற இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகிற இந்த கரண்ட்டும் மாறுதா, ஐஜியும் மாறுதா? ஐஜியும் மாறும்போது வேரியேஷன் ஆஃப் ஐஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் இல்லையா, இந்த வோல்டேஜ் ஹியர். ஸோ இந்த பிரின்சிபல் வச்சு நம்ம கேல்வனோமீட்டருடைய டிஃப்ளெக்ஷனை பின்னாடி இருக்க லேபிளில் வோல்டேஜோடைய லேபிளாக மாற்றிக்கிட்டு அதை வந்து வோல்ட்மீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ தட் இஸ் ஹவ் யூ கன்வெர்ட் அ கேல்வனோமீட்டர். ஒரு கேல்வனோமீட்டரை வச்சு நான் இதில் கன்வெர்ட் நான் பண்ணல, கேல்வனோமீட்டரை வச்சு வோல்டேஜ் ரீடிங் எடுக்கலாம். ஏன்னா the deflection is not only parallel to இது proportional to current மட்டும் இல்லை, வோல்டேஜோடைய வேரியேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் கரண்ட்டோடைய வேரியேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் இன் தட் வே வந்து நம்ம கேல்வனோமீட்டர் வந்து வோல்டேஜோடைய ரீடிங்கை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அசம்ஷன். ஆனால் இதில் என்ன ஒரு பிக் ப்ராப்ளம் நமக்கு வருதுன்னா, சப்போஸ் இங்கே இந்த இடத்துல வோல்டேஜ் V இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல கொண்டு போய் நான் கேல்வனோமீட்டர் நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னு வையேன். இப்போ என்ன ஆகுனா, இந்த வியும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோர் கரண்ட் would flow through here இல்லையா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ இந்த வோல்டேஜ் நீ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன்னு வையேன், இந்த இடத்துல சப்போஸ்
1 வோல்ட்டுக்கு நீ பண்ணுற, 1 வோல்ட்டுக்கு நீ பண்ணும்போது இந்த இடத்துல 8 மில்லி ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வையேன். 8 மில்லி ஆம்ப் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா, ஸோ 8 இன்ட்டு ஜி வந்து இஸ் ப்ரொபோர்ஷனல் டு திஸ் வோல்டேஜ். இதை வச்சு ஒரு லேபிள் போட்டு நீ அதை வோல்ட் மீட்டராக மாற்றிடுற. ஸோ தட் இஸ் ஒன் ஐடியா குட். சப்போஸ் இந்த இடம் 2 வோல்ட் இருக்குன்னு வையேன், 2 வோல்ட் இருக்குன்னா நேச்சுரலாக யூ ஹாவ் மோர் கரண்ட் கம்ஸ் திஸ் சர்க்கியூட் இல்லையா? இந்த இடத்துல என்ன ஆகும்? மோர் கரண்ட் கம் த்ரூ திஸ் சர்க்கியூட். ஏன்னா ஏன் இங்கே மோர் கரண்ட் வருது? மோர் கரண்ட் இங்கே வந்தால் தான், ஏன்னா கேல்னோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 8ன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மோர் கரண்ட் இங்கே வந்தால் தான் இந்த வோல்டேஜுக்கு மேட்ச் பண்ண முடியும். அப்போ மோர் கரண்ட் 8 மில்லியம்க்கு மேலே உனக்கு கரண்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கேல்னோமீட்டர் திருப்பி போயிடும். அப்போ 8 மீட்டர் கரண்ட்டே தான் வரணும். இங்கே எத்தனை வோல்டேஜ் விஆ இருந்தாலும் 8 மில்லியம்ப் கரண்ட் தான் வரணும். அப்படின்னா இந்த இடத்துல சீரியஸில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் நீ கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்னு வையேன், ரியலி ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறேன்னு வையேன். ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணினா இப்போ இந்த வோல்டேஜை தானாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறியா? இந்த வோல்டேஜ் வந்து 8 இன்ட்டு கேல்னோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் 8 இன்ட்டு ஐஜி 8 மில்லி ஆம்ப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ப்ளஸ் 8 மில்லி ஆம்ப் கரண்ட் இன்ட்டு ரியலி ஹை ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா, ரியலி ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஹெச் போட்டிங்கன்னா இன்ட்டு ஆர்ஹெச் போட்டிங்கன்னா இதனுடைய ஹோல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டல, இதுக்கு மேட்ச் ஆகிக்குமா? ஸோ திருப்பி கிளியராக சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஒரு வோல்டேஜ் நீ மெஷர் பண்ணுற, அந்த வோல்டேஜ் மெஷர் பண்ணுற அதே அளவுக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் வந்துச்சுன்னா 8 மில்லி ஆம்ப் கரண்ட் கரெக்டாக ஃப்ளோ ஆச்சுன்னா நீ கேல்னோமீட்டரில் கரெக்டாக வோல்ட் மீட்டரை நீ மாற்றிட்டு 8 மில்லி ஆம்ப் கரண்ட் ஃப்ளோ ஆகணுன்னா என்ன வோல்ட் இருக்குமோ அந்த வோல்ட் மீட்டரை நீ கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வித்தவுட் கோயிங் எனி டீட்டெயில் கேல்னோமீட்டரை எப்படி வோல்ட் மீட்டரை நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கான பிரின்சிபல். ஓகேவா? லேபிள் மட்டும் மாற்றிக்கலாம். ஏன்னா வோல்டேஜும் கரண்ட்டும் ப்ரொபோர்ஷனல். ஸோ தெர் இஸ் நோ டிடிஎஸ் டிவைஸ். அதாவது 8 ஆம்பியர் கரண்ட்டுக்கு ஃப்ளோ இவ்வளோ டிஃப்ளெக்ஷன் கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாம், இல்லை இவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு இவ்வளோ டிஃப்ளெக்ஷன் கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து யூ ஜஸ்ட் டூ த டேஞ்சன்ட் கேல்னோமீட்டரை நீ வந்து வோல்ட் மீட்டராக பயன்படுத்திக்கலாம். இப்போ சப்போஸ் நீ கனெக்ட் பண்ணுற சர்க்யூட்டில் வோல்டேஜ் அதிகமாகிடுச்சின்னு வையேன், அப்போ நீ இந்த கேல்னோமீட்டரை கொண்டு போய் கட்டினா 8 மீட்டருக்கு மேலே கரண்ட் இங்கே வர ஆரம்பிச்சிடும். 8 மீட்டருக்கு மேலே கரண்ட் வந்தால் இது டிஃப்ளெக்ஷன் உடஞ்சி போயிடுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 8 மீட்டர் தான் எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் வரணும். 8 மீட்டர் தான் மேக்ஸிமம் கரண்ட் வரணும். இது கூட இன்னொரு ஹை ரெசிஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா 8 இன்ட்டு கேல்னோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்துச்சு. இது வந்து ஹையாக இருந்துச்சுன்னா எவ்வளவு ஹை வோல்டேஜ் வேணாலும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம்ல இப்போ. ஸோ தட் இஸ் த ஹோல் பிரின்சிபல் பிஹைண்ட் இட். ஸோ let's go into this topic. A galvanometer can be converted into a voltmeter by connecting a really high resistance in series. Really high resistance in series. Anga and galvanometer can be converted to and galvanometer can be converted into an ammeter by connecting really low resistance in parallel, whereas a galvanometer can be converted into an voltmeter by connecting really high resistance in series. அப்போ இதை வைத்து நீ மெஷர் பண்ணுற வோல்டேஜ் வந்து விஆ இருந்ததுன்னா that voltage must be equal to என்ன வோல்டேஜாக இருந்தாலும் இதில் போகிற கரண்ட் வந்து என்னவாக இருக்கணும்? ஐஜியாக தான் இருக்கும். ஐஜிக்கு மேலே இதில் கரண்ட் போகிற மாதிரி நீ ஐ ரெசிஸ்டன்ஸ்க்கு நீ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஃப்ளோ ஆயிரும். நீ ரியலி லோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் இங்கே மோர் கரண்ட் வரும். மோர் கரண்ட் வந்துச்சுன்னா ஐஜிக்கு கெப்பாசிட்டிக்கு மீறி கரண்ட் போச்சுன்னா கேல்வனோமீட்டர் போயிடும். அப்போ ஐஜி அதே அளவுக்கு மெஷர் பண்ணுற அளவுக்கு அந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணுறோம். திஸ் வோல்டேஜ் நீ சர்க்கியூட்டில் மெஷர் பண்ணுற வோல்டேஜ் இது வந்து அனதர் சர்க்கியூட்டில் மெஷர் பண்ணுற வோல்டேஜ். இந்த சர்க்கியூட்டில் மெஷர் பண்ணுற வோல்டேஜ் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஐஜி
இன்ட்டு கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் சேம் கரண்ட் தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும் ஐஜி, இங்கேயும் ஐஜி தான் ஃப்ளோ ஆகும், ஐஜி இன்ட்டு ஆர்ஹெச்ஆ இருந்ததுன்னா எவ்வளோ வோல்டேஜ் வேணாலும் நீ பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ நீ கனெக்ட் பண்ணுற அந்த ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு நீ ஒர்க் பண்ணி பார்க்குற. அப்போ இதில் நீ எப்படி V இஸ் ஈக்குவல் டு ஐஜி இன்ட்டு ஜி ப்ளஸ் ஆர்ஹெச்ஆ. அப்போ RH is equal to G plus RH is equal to V by IG. அப்போ RH நீ கனெக்ட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் must be equal to V by IG minus G. V by IG minus G தான் RH. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா? ஒரு சர்க்கியூட்டில் வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீ கேல்வனோமீட்டரை நீ கனெக்ட் பண்ணிங்கன்னா 8 மில்லி ஆம்பியர் கரண்ட் வரைக்கும் வருதுன்னா என்ன வோல்டேஜ் வருதோ அந்த வோல்டேஜ் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிட்டு வரலாம். திடீர்னு வோல்டேஜ் அதிகமாக நீ கனெக்ட் பண்ணி இருக்கிற சர்க்கியூட்டில் நீ கொண்டு போய் அதே கேல்வனோமீட்டரை லேபிளை மாற்றிக்கிட்டீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். நீ அதே கேல்வனோமீட்டரை கொண்டு போய் ரியலி ஹை வோல்டேஜ் இருக்கிற சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா மோர் கரண்ட் வுட் கம் த்ரூ இட். அப்போ அந்த வோல்டேஜை மெஷர் பண்ண முடியாது. அப்போ அந்த வோல்டேஜை மெஷர் பண்ணுற வோல்டேஜ் எப்படி உருவாக்க முடியும்னா, நான் ரியலி ஹை ரெசிஸ்டர் நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா குறைவான கரண்ட்டு இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மேக் பண்ணிக்கும் ஐஜி இன்ட்டு ஜி ப்ளஸ் அதில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்குது இல்லையா, தட் டூ பேரலில் சேமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ ரியலி ஹை ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணுறதுனால எந்த வோல்டேஜ் வேணாலும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் வீணு ஒரு வோல்டேஜை நான் மெஷர் பண்ணணும் ஒரு சர்க்கியூட்டில் அப்படின்னு இருந்ததுன்னா தட் வோல்டேஜ் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஐஜி. ஐஜியை தாண்டி நமக்கு போகக்கூடாது. ஐஜி இன்ட்டு ஜி ப்ளஸ் ஐஜி இன்ட்டு ஆர்ஹெச்ஆ இருந்ததுன்னா தட் வோல்ட்மீட்டர் கேன் மெஷர் தட் வோல்டேஜ், தட் கேல்வனோமீட்டர் கேன் மெஷர் தட் வோல்டேஜ். அப்போ அந்த ஆர்ஹெச்சோடைய வேல்யூ எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வோல்டேஜ் மெஷர் பண்ண போகிறோம் V. அப்போ அப்படி கால்குலேட் பண்ணும்போது தட் RH அந்த ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கேன் பி கால்குலேட்டட் பை V by IG மைனஸ் ஜின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே, அடுத்து வந்து இஃப் வி ஆர் இன்க்ரீஸிங் த ரேஞ்ச் ஆஃப் த வோல்ட் மீட்டர் வந்து n டைம்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். இனிஷியலாக இது 5 வோல்ட்டுக்கு பண்ணுது, இப்போ 25 வோல்ட்டுக்கு பண்ணோம் அப்படின்னா இனிஷியலாக இது வந்து V வோல்ட்டுக்கு பண்ணுது. இதனுடைய ரேஞ்சை வந்து n டைம்ஸ்க்கு நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு V நமக்கு இருக்குது, V வோல்டேஜ் இருக்கும்போது தெர் இஸ் அ வோல்ட் மீட்டர், நமக்கு வந்து இதில் வந்து IG ஃப்ளோ ஆகும். கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பேன், IG ஃப்ளோ ஆகும். இது வந்து V பண்ணும்போது NV பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, NV பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா யூ ஆட் அ கேல்வனோமீட்டர் கூட யூ ஆட் அ ரியலி ஹை ரெசிஸ்டன்ஸ் நீ பண்ணுற. ஆனாலும் இது பண்ணும்போது நமக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னவாக இருக்கும்? ஐஜியாக தான் இருக்கும். V டைம்ஸ் இருக்கும்போது ஐஜி தான் ஃப்ளோ ஆகுது, NV டைம்ஸ் இருக்கும்போது ஐஜி தான் ஃப்ளோ ஆகுது. பட் ஒன் திங் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஒரு RH மட்டும் ஐ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இது கூட நமக்கு ஆட் ஆகுது. ஸோ இது ரெண்டுலேயும் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஈக்குவல். கரண்ட் இஸ் நத்திங் பட் V by G. ஸோ V by G must be equal to, இங்கே ஜியும் ஆர்ஹெச்சும் சீரியஸில் இருக்கு இல்லையா, அப்போ எப்படி நம்ம போடலாம்? NV டிவைடட் பை G ப்ளஸ் RH. சீரியஸில் இருக்கிறனால ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ n டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா n டைம்ஸ் இருக்கும்போது இருக்கிற கரண்ட்டும் கூட இது நார்மலாக Vயில் இருக்கும் Vயை மெஷர் பண்ணும்போது இருக்கிற கரண்ட்டும் NV மெஷர் பண்ணும்போது இருக்கிற கரண்ட்டும் சேம். Vயை மெஷர் பண்ணும்போது G இருந்தது, NVயை மெஷர் பண்ணும்போது n டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது யூ ஆர் இன்க்ரீஸிங் அ ரெசிஸ்டன்ஸ் இயர். இப்போ இதை வைத்து நம்ம ஒர்க் பண்ணலாம் இல்லையா? திஸ் V கெட்ஸ் கேன்சல்டு. ஸோ நேச்சுரலி வி கெட் G plus H, G plus RH divided by G equal to N. இப்போ நம்ம இது போட்டால் 1 plus RH divided by G equal to N. கரெக்டாக? அப்போ N minus 1
into G is equal to RH இல்லையா? ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இதில் எசென்ஷியல் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒரு ஒயரில் வோல்ட் நீ கொண்டு போய் கேல்வனோமீட்டரே கனெக்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகும்போது எவ்வளோ வோல்டேஜ் மெஷர் பண்ணுதோ அது வரைக்குமான வோல்டேஜ் நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கெலாம் ப்ராப்ளமே இல்லை. அதை விட அதிகமாக உனக்கு மெஷர் பண்ணணுன்னா இந்த இடத்துல சீரியஸில் இன்னொரு ஹை ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா அந்த வோல்டேஜ் ட்ராப்பும் இந்த வோல்டேஜ் ட்ராப்பும் ஈக்குவல் ஆகிடும். அது வரைக்குமா மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் மேக்ஸிமம் கரண்ட் என்னவோ அந்த மேக்ஸிமமான வரைக்குமான வோல்டேஜ் வந்து நம்ம அங்கே மெஷர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஹவ் த கேல்வனோமீட்டர் ஒர்க்ஸ் பை கனெக்டிங் எ ஹை ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வச்சு அந்த ஹை ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ என்ன நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த வோல்டோமீட்டரோடைய ரேஞ்சை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அமீட்டருக்கு பார்த்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இனிஷியலாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆச்சோ சன் ரெசிஸ்டன்ஸ் நீ எது அடிஷ்னல் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிட்ட பின்னாடியும் அதே அளவு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுன்ற அதை வைத்து n டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லி நம்ம டெரைவ் பண்ணிக்கிறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ இன்ட்யூட்டிவ் டாபிக். இது வந்து அப்படியே லேர்ன் பண்ணி ஃபார்முலா லேர்ன் பண்ணுற டாபிக் இல்லை, இன்ட்யூட்டிவாக திங்க் பண்ணி லேர்ன் பண்ணுற டாபிக். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். கொஞ்சம் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. Otherwise, take care, be kind to one another. I'll see you in the next class. Tata, bye bye.